வாழ்க வளமுடனம்மா. வாழ்க வளமுடன். இன்று நான் இந்த டாபிக் எடுக்கிறதுக்கு முக்கிய காரணம் உணவே மருந்துங்கிறது மட்டும் இல்ல. சமுதாயத்துல ஒவ்வொருவருமே டாக்டர் ஆயிடுறாங்க. ஒவ்வொருவருமே ஒரு ஒரு விதமா அந்த உணவுகளை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. புரிதல் இல்லாமலேயே நிறைய விஷயங்கள் வெளியே வந்து கொண்டிருக்கின்றது. அதனால அடிப்படை புரிதலை சொல்லிக் கொடுப்பதற்காக நான் இந்த பதிவை இன்றைக்கு பதிக்கிறேன். அதுல முதல்ல நம்ம ஆரம்பிக்கும் போது எப்படி நமக்கு இறைவணக்கம் தேவையோ அந்த மாதிரி உணவை நாம் சாப்பிடும் பொழுது நம் உடலில் இருக்கும் அந்த இறைவனுக்கு படைக்கும் உணவாக நினைத்து அதை ஒரு பிரசாதமாக நினைத்து நாம் உணவை அதற்குரிய மரியாதை கொடுத்து உண்ண வேண்டும். நம்ம மகரிஷி சொல்லியிருக்காங்க, சாப்பிடும்போது நம் கவனம் முழுவதும் உணவில் இருக்க வேண்டும். ஓஜஸ் மூச்சு போட்டுதான் உணவை உட்கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் உணவை உட்கொள்ளும் பொழுது அதை விளைவித்த விவசாயிக்கு நன்றி சொல்ல வேண்டும். நம் வீட்டில் சமைத்து கொடுத்தவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அந்த உணவின் நிறம், மனம் அனைத்தையும் கூர்ந்து கவனித்து நம் மனதை அதில் செலுத்தி நாம் உணவு உண்ண வேண்டும் என்பதுதான் ஒரு முறையான அமைப்பு. நாம் இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, டிவி பார்த்துட்டு, ஏதாவது புக்கு பார்த்துட்டு, இல்லைன்னா எல்லாரும் கூட பேசிட்டு செய்றோம். அது தவறு. ரைட். முதல்ல திருவள்ளுவர் சொல்லாம எந்த டாபிக்கும் போக முடியாது. திருவள்ளுவர் திருக்குறள்ல என்ன கூறினார்னா, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். அதாவது என்னன்னா, மருந்தே வேண்டாமா உடம்புக்கு. எப்ப அப்படின்னா, அருந்தியது உணவை சாப்பிட்டது அற்றது ஜீரணமாகிவிட்டது என்று தெரிந்து, அது போற்றினா தெரிந்து, அதற்கு பிறகு நாம் உண்ண வேண்டும். அதாவது தமிழ்ல சொன்னதுதான், பசித்து புசி. பசி சாப்பிடுங்க. முதல்ல சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறள். அந்த மாதிரி சாப்பிட்டா என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல படம் பார்த்தீங்கன்னா, அவர் எங்கேயோ டிவி பார்த்துட்டு கிரிக்கெட் பார்க்குறாரோ என்னவோ தெரியல. அந்த பானங்களை குடித்துக் கொண்டிருக்கின்றார். பக்கத்துல இருக்கிற சாப்பாடெல்லாம் உள்ள போயிட்டு இருக்கு. அவர் உடம்பு எப்படி இருக்குன்னு தெரியுது. இது எதை காமிக்குதுன்னா, பக்கத்துல ஒரு பழமொழி இருக்கு இங்கிலீஷ்ல. அதாவது பிஃபோர் ஒன் டைஸ் அவுட் ஆஃப் ஹங்கர், அதாவது பசியினால சாகுபவர்களை விட அதிகமாக சாப்பிட்டு சாகுபவர்கள் ஜாஸ்தி. என்ன சொல்றேன்னா, பசியினால் பட்டினியினால் வரும் மரணத்தை விட அதிகமாக உண்டு கொழுத்து வரும் மரணங்கள், வியாதியினால் வரும் மரணங்கள் அதிகம். ஆகையால் நம் உணவில் ஒரு அளவும் முறையும் இருக்க வேண்டும். மாடரேஷன் இன் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இன்றைய அதனால ஒரு ஆரோக்கிய உணவு சாப்பிடணும்னா எப்படி இருக்கணுங்கிறத நான் இன்னைக்கு சொல்ல போறேன். நமக்கு இயற்கை நமக்கு எல்லா வகையான வளங்களையும் கொடுத்திருக்குது. எல்லா உணவுப் பொருட்களும் அபரிமிதமாக கிடைக்கிறது. ஒரு காலத்தில் உணவில்லாமல் பட்டினி கிடந்த நாட்களும் உண்டு. இப்பொழுது உணவிற்கு எந்த பஞ்சமும் இல்லை. ஆனால் அந்த உணவுல எல்லாமே ரசாயனத்தை கலந்து அது எல்லாம் விஷமாகி விட்டது. ஆகையால் அந்த ரசாயனம் கலந்த உணவை தவிர்த்து இயற்கை உணவை உட்கொண்டால் மிகவும் நல்லது. அந்த இயற்கை உணவுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனா இப்ப இயற்கை உணவு அப்படின்னு தனியா சொல்லி விற்கின்ற கடைகளே வந்திருக்கின்றன. முடிந்த அளவுக்கு இயற்கை உணவுகள் மேற்கொள்வது நல்லது. இப்போ முறையான உணவு பழக்கம். முறையான உணவு பழக்கத்துல நம்ம உணவு பழக்கத்துல அடிப்படையா இருக்கிறது என்னன்னா, தானியங்கள், பருப்பு வகைகள், எண்ணெய் தாண்டி என்ன இருக்கு அப்படின்னா, காய்கறிகள், கீரைகள், உலர்ந்த பழங்கள், கொட்டைகள், இதெல்லாம் இருக்கு. ஆகையால நம்ம இப்ப இந்த படத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னாக்க, முதல்ல இருக்கிறது காய்கறிகள், கீரைகள். 2வது செரல்ஸ்ங்கிறது தானியங்கள். 3வது பல்சஸ் அப்படிங்கிறது பருப்பு வகைகள். 4வது எண்ணெய் வித்துக்கள். அப்போ வெஜிடபிள்ஸ்லயும், அதாவது காய்கறிகள்லயும்
கீரைகளில் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, நமக்கு வேண்டிய விட்டமின்ஸ், தாது பொருட்கள் இவைகள் எல்லாம் வெஜிடபிள்ஸ் அது கீரையில கிடைக்குது. இப்போ இந்த செரல்ஸ், இந்த தானியங்கள் அப்படின்னா எல்லாரும் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. தானியங்கள் அப்படின்னா அது கார்போஹைட்ரேட், அது குளுக்கோஸ், சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு அது மிகவும் விஷமானது. ஆகையால் அதை மிகவும் குறைந்த உணவில் கொள்ள வேண்டும். அதான் ஏன்னா தானியங்கள்ல எல்லாம் புரோட்டீன் இருக்கு, எல்லாமே மொத்தமா சொல்லிடுறாங்க. ஆனா தானியத்தில் இருப்பது வெறும் கார்போஹைட்ரேட், அதாவது குளுக்கோஸ், அதாவது சர்க்கரை. அடுத்தது பருப்பு வகைகள். அதுல இருக்கிறது புரதம், புரோட்டீன். அது நம்ம உடம்புக்கு மிகவும் தேவை. அதில் சர்க்கரை இல்லை. சர்க்கரை வியாதி இருப்பவர்கள் பல்ஸ், புரோட்டீன், பருப்பு வகைகளை அதிகமாக உட்கொள்ள வேண்டும். அடுத்தது எண்ணெய் வித்துக்கள் சொல்லியிருக்கிறேன். எண்ணெய் அப்படின்னாலே மிக அளவான அளவில் தான் உபயோகப்படுத்தணும். ஏன்னா அது கொலஸ்ட்ரால், ஹார்ட் அட்டாக், அது வர்றது எல்லாமே உடம்புல பருமன் ஜாஸ்தி ஆகும்போது டயபெட்டிஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் அட்டாக் எல்லாமே வரும். அது எண்ணெய்களால் வருகிறது. ஆகையால் நம்ம இப்ப எல்லாம் என்ன பார்க்க போறோம்னா, முதல்ல தானியத்தை என்னன்னு பார்க்க போறேன். அடுத்தது பருப்பு என்னன்னு பார்க்க போறேன். அடுத்தது எண்ணெய் வித்துக்கள் என்னன்னு பார்க்க போறேன். அடுத்தது நம்மளுடைய காய்கறிகள், கீரைகள் இதனால என்ன பலன் கிடைக்கிறது அப்படின்னு நான் சொல்றேன். இது எங்களுடைய மருத்துவ புத்தகங்களிலும் இருந்து எடுக்கப்பட்ட விஷயங்கள். ஆகையால் இது விஞ்ஞான பூர்வமானது. இது நான் சொல்லவில்லை. விஞ்ஞான பூர்வமாக சொல்லப்பட்ட கருத்துக்களையே நான் உங்கள் முன் வைத்துக் கொண்டிருக்கின்றேன். இப்ப தானியங்கள் அப்படின்னா பாருங்க, கோதுமை, அரிசி, சோளம். இதுல மெதுவா அரிசி, கோதுமை, ராகி, சாமை, வரகு, அப்புறம் சிறுதானியங்கள். இப்பெல்லாம் வர வர என்ன சொல்ல ஆரம்பிச்சிடாங்கன்னா, சிறுதானியங்கள் சாப்பிட்டா சர்க்கரை வியாதி வராது அப்படின்னு சொல்றாங்க. கிடையாது. சிறுதானியங்களில் சத்துக்கள் இருக்கின்றன, அந்த நார்ச்சத்து இருக்கிறதே தவிர சர்க்கரை வியாதி இருப்பவர்களுக்கு அது விஷம்தான். நான் ஏன் விஷங்கிற வார்த்தையை சொல்றேன்னா, அப்பதான் மனசுல நல்லா பதியுங்கிறதுக்காக அந்த வார்த்தையை சொல்கிறேன். ஆகையால் தானியங்கள் என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும். தானியங்களை பிரித்து பார்க்க வேண்டும். தானியங்களை உட்கொள்ளும்போது 40 வயதுக்கு மேலே இருப்பவர்கள் எல்லாமே அளவாகத்தான் கொள்ள வேண்டும். ஏனென்றால் 40 வயசுக்கு மேலதான் என்ன வரும்? டயபெட்டிஸ் வரும், பிபி வரும், உடல் பருக்கும், ஹார்ட் ப்ராப்ளம் வரும், லிவர் ப்ராப்ளம் வரும், கிட்னி ப்ராப்ளம் வரும், பிரெயின் ப்ராப்ளம் எல்லாம் வரும். இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா உணவில் அளவு முறை வேணும். தானியங்கள் குறைவாக இருக்க வேண்டும். பருப்பு அதிகம் இருக்க வேண்டும். காய்கறிகள், கீரைகள் நிறைய இருக்க வேண்டும். தானியங்கள் குறைவாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் நான் இந்த இடத்துல மறந்துடுவேன், அதனால இடையிலேயே சொல்றேன். வாரம் ஒரு முறை விரதம் இருக்க வேண்டும். தினமும் நம்மளுடைய எளிய உடற்பயிற்சியை தவிர வேறு ஏதாவது, அதாவது 50 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய எளிய முறை உடற்பயிற்சி போதும். ஆனா அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய எளிய முறை உடற்பயிற்சி பத்தாது. அதோடு சேர்ந்து ஒரு நடைப்பயிற்சி அந்த மாதிரி ஏதாவது தனியாக செய்ய வேண்டும். இல்லைன்னா ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணலாம். அதனால நம்ம உடம்பு நல்லாக இருக்கணும்னா லோ கார்ப் ஹை புரோட்டீன் சொல்லுவோம். குறைந்த தானியங்கள், புரோட்டீன் அதிகம், காய்கறி கீரைகள் அதிகம், எண்ணெய் மிகவும் குறைந்த அளவில் இருக்க வேண்டும். வாரம் ஒரு முறை விரதம் இருக்க வேண்டும். நாம் உடற்பயிற்சி தினமும் செய்ய வேண்டும். இதுதாங்க அடிப்படை விஷயம். இதிலிருந்து நம்ம மேல போலாம். ரைட். அடுத்தது தானியங்கள்னு சொன்னேன். தானியங்கள்னா சர்க்கரை வியாதிகளுக்கு ஒத்துக்கொள்ளாது. பருப்பு வகைகள் புரதம். இதுல குளுக்கோஸ் டைரக்டா வராது. ஆகையால் இது நம்மளுடைய உடம்பில் உள்ள அந்த சதைகளுக்கு சக்தியை கொடுப்பது, உடம்புக்கு நல்ல ஒரு தோற்றத்தை கொடுக்கக்கூடியது. ஆகையால் பருப்பு வகைகள் மிகவும் முக்கியம். தானியத்தை குறைத்து பருப்பை அதிகம் உண்ண வேண்டும் என்பதுதான் லோ கார்ப் ஹை புரோட்டீன் டயட். அடுத்தது எண்ணெய். இந்த இப்ப கார்போஹைட்ரேட் முடிச்சிட்டோம், புரோட்டீன் முடிச்சிட்டோம். இப்ப ஃபேட்டுக்கு வந்திருக்கோம். ஃபேட்ல நிறைய ஆயில் இருக்கு. அந்த ஆயில்ல நம்ம எந்த ஆயிலை உபயோகப்படுத்தணும், எந்த எண்ணெயை உபயோகப்படுத்தணும்
இடையில இந்த சத்து மாவு அப்படின்னு கடையில கிடைக்கும். இந்த சத்து மாவு வந்து உடம்புக்கு நல்லது. ஆனால் யாருக்கு நல்லதுன்னா, வளரும் குழந்தைகளுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு, பாலூட்டும் தாய்மார்களுக்கு, 40 வயதிற்கு கீழே உள்ளவர்களுக்கு இது மிகவும் நல்லது. 40 வயதுக்கு மேலே உள்ளவர்கள் இதை அளவாக உட்கொள்ள வேண்டும். அப்போ இப்ப எண்ணெய் வந்து பார்க்கிறோம். எண்ணெய் வந்து கொழுப்பு அப்படின்னு சொல்லுவோம். கொழுப்பிலிருந்து வர்றதா எண்ணெய். அதனால தான் இங்க கிளாசிஃபிகேஷன் அப்படி ஃபேட் அப்படின்னு போட்டிருக்கோம். ஃபேட் வந்து என்னன்னா, டிரான்ஸ் ஃபேட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து சிவப்புல எழுதியிருக்கிறேன். அது வந்து வனஸ்பதி. அதாவது ஹைட்ரஜன் போட்டு அது கெட்டியாக இருக்கும் ஒரு ஆயில். அது உடம்புக்கு நல்லது இல்லை. அதனால டிரான்ஸ் ஃபேட், டால்டா, வனஸ்பதி போன்றவை உடம்புக்கு நல்லவைகள் இல்லை. அடுத்தது வந்து சேச்சுரேட்டட் ஃபேட். அதாவது இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் எதுனாக்க வெண்ணெய், தேங்காய். இந்த இரண்டிலுமே அந்த கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கு. லாங் செயின் ஃபேட்டி ஆசிட், மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட், ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் சொல்லுவோம். அந்த கொழுப்பு சத்து ஜாஸ்தியாக இருப்பதால் இதை அளவாக உட்கொள்ள வேண்டும். இந்த வனஸ்பதியை, டால்டாவை அறவே விட்டொழிக்க வேண்டும். இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் ஒரு குறைந்த அளவில் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த மியூஃபா, மானோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், இந்த ரெண்டும் தான் நாம் உபயோகப்படுத்தும் எண்ணெய்கள். அதுல மானோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ங்கிறது வந்து நம்ம கடலை எண்ணெய். கடல் எண்ணெய் உடம்புக்கு நல்லது. அடுத்தது வந்து அதை விட கொஞ்சம் உயர்வானது எதுன்னு பார்த்தா பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். இது வந்து எதுனாக்க நம்ம எள்ளெண்ணெய், சூரியகாந்தி விதைகளின் எண்ணெய், ஆலிவ் ஆயில், இதெல்லாம் வந்து பாலி அன்சாச்சுரேட்டட் ஆசிட். அதனால நமக்கு பொதுவாக கிடைக்கிறது வந்து கடல் எண்ணெயும் நல்லெண்ணெயும் ஆர் எள்ளெண்ணெய். நான் ஏன் இந்த கடல் எண்ணெயும் எள்ளெண்ணெயும் மட்டும் சொல்றேன்னா, கடையில வாங்குற எண்ணெய்கள் எல்லாமே கலப்படமாக இருப்பதால் இதை நாமே வாங்கி நாமே செக்கில் கொடுத்து நாமே ஆட்டி அந்த எண்ணெயை எடுத்து உபயோகப்படுத்தினால் நல்லது. ஏன்னா இப்ப வந்து சூரியகாந்தி எண்ணெய்லாம் நிறைய விற்கிறாங்க. அந்த விதைகளின் விலையை கேட்டா வெளியே ஜாஸ்தி இருக்கு. ஆனா எண்ணெயின் விலையை கேட்டா கம்மியா இருக்கு. இதுக்கு காரணம் வந்து பாம் ஆயில் இல்லைன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ல வர நியூட்ரல் ஆயில மிக்ஸ் பண்றாங்களோங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த பாட்டில்ல படிச்சா கூட அது மிக்ஸ் பண்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆகையால் கடலெண்ணெயும் நல்லெண்ணெயும் கடலையும் எள்ளையும் நாமே வாங்கி நாமே ஆட்டி நாம் அந்த எண்ணெயை உபயோகப்படுத்துவது நல்லது. அடுத்து வந்து ஒமேகா 6, ஒமேகா 3 சொல்லியிருக்கேன். ஒமேகா 6 விட்டுருங்க. ஒமேகா 3 மிக மிக முக்கியம். ஏன்னா பொதுவா மக்களிடையே ஒமேகா 3 பற்றிய ஒரு விழிப்புணர்வு இல்லை. ஆகையால் இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நான் சொல்லணும். நான் முதல்லயே சொன்ன மாதிரி டிரான்ஸ் ஃபேட் வனஸ்பதி உபயோகப்படுத்த வேண்டாம். சேச்சுரேட்டட் ஃபேட் வெண்ணெயையும் தேங்காயும் ஒரு அளவாக உபயோகப்படுத்தலாம். இப்போ ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் பத்தி நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லணும். இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் தயவு செய்து மறக்காதீங்க. நமக்கு எல்லாம் கால்சியம் தெரியும், விட்டமின் டி தெரியும், விட்டமின் ஏ தெரியும், விட்டமின் சி தெரியும். ஆனா இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சிருக்கோம்னா மீன் எண்ணெய் மாத்திரை, காட் லிவர் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மீன் எண்ணெய் மாத்திரையில இருக்கிறது தான் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். அப்ப அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் எதுக்குன்னா நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப தேவைப்படுது. அறிவு கூர்மைக்கு தேவைப்படுகிறது. மன அழுத்தத்தை போக்குவதற்கு உதவுகிறது. ஹார்ட்டுக்கு இதயம் சம்பந்தமான வியாதிகளுக்கு நல்லது. மூட்டு வியாதிகளுக்கு நல்லது. கேன்சருக்கும் நல்லது. இதை வந்து 3 வகையாக பிரிச்சிருப்பாங்க. அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். நான் சொல்லிட்டு இருந்தா உங்களுக்கு அது கன்ஃபியூஷன் ஆகும். எல்லாமே உடம்புக்கு நல்லது. இது ஏஎல்ஏ அப்படிங்கிறது வந்து தாவரங்களில் மட்டும்தான் கிடைக்கும். இந்த இபிஏ, டிஹெச்ஏங்கிறது வந்து மீன்ல இருந்து கிடைக்கும். இந்த இபிஏவும் டிஹெச்சும் தான் நல்லது. தாவரங்களில் கிடைக்கும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அவ்வளவு உன்னதமானது இல்லை. இப்ப இந்த டிஹெச்ஏ மட்டும் நான் சொல்றேன். பிரெக்னெண்டா இருக்கிற லேடிஸ் இங்க நல்லா கவனிங்க.
கர்ப்பமா இருக்கிறவங்க நிச்சயம் ஒமேகா 3 ஃபேட்டை சாப்பிடணும். நாங்க ஃபோலிக் ஆசிட் சாப்பிட சொல்லுவோம். எப்போதுமே பொதுவா பிரெக்னென்ட் லேடிஸ் வந்த உடனே நாங்க இப்ப ஃபோலிக் ஆசிட் குடுக்குறோம். ஏன்னா, அது கருவில் இருக்கும் குழந்தையின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியம். அதே மாரி கருவில் இருக்கும் குழந்தையின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். ஆகையால் இது கண்டிப்பாக கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெரியவங்களுக்கு என்னன்னா, அந்த மூளையினுடைய வியாதிகளில் பெரும்பாலான வியாதிகளை போக்குவதற்கு உதவுகிறது. அல்சைமர்ஸ் அப்படிங்கிறது மூளை மழுங்கி போகும் வியாதி. இப்பல்லாம் என்னுடைய வயசு வர்றப்ப என்ன ஆகுதுன்னா, ஞாபக சக்தி குறையுது. நிறைய மறக்க ஆரம்பிக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள் போனா எல்லாத்தையுமே மறந்துருவோமோன்னு ஒரு பயம் வருது. அந்த மாதிரி இருக்கிற வியாதிக்கு பெயர் அல்சைமர்ஸ் டிசீஸ். அது வராமல் தடுப்பதற்கு இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் மிகவும் உதவியாக இருக்கிறது. பிளட் பிரஷரை குறைக்க உதவுகிறது, சர்க்கரை நோய்க்கு உதவுகிறது, கேன்சர் வராமையும் தடுக்கிறது. அதனால தான் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. முடிந்தாக்க நாங்க அந்த சப்ஸ்டிடியூட்னு சொல்லுவோம். அந்த பொன் மீன் எண்ணெய் மாத்திரை தினமும் சாப்பிடுவது நல்லது. இல்லைன்னா மீனே சாப்பிடலாம். இப்போ ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் எதில இருக்குன்னாக்க, கடல் வாழ் மீன்கள்ல இருந்து கிடைக்குது. நம்மகிட்ட இருக்கிற நட்ஸ், கொட்டைகள், சியா சீட், வால்நட், ஃபிளாக்ஸ் சீட், சோயா இதுலெல்லாம் கிடைக்குது. இப்போ இந்த எண்ணெய்கள் நம்ம ஊர்லயே கிடைக்குது. என்னன்னா, நெத்திலி மீன் கிடைக்குது, மத்தி மீன் கிடைக்குது, காணாங்கெழுத்தி கிடைக்குது. அதனால் வெஜிடேரியன் இல்லாமல் நான் வெஜிடேரியன் இருக்கிறவங்க முடிந்த அளவுக்கு வாரத்துக்கு ஒரு முறை இந்த மீன்களை உணவாக எடுத்துக்கொள்வது நல்லது. இப்போ வெஜிடேரியனுக்கு என்ன அப்படின்னு கேட்டா, சியா சீட்ஸ் இப்ப எல்லா கடையிலுமே கிடைக்குது. ஃபிளாக்ஸ் சீட்ஸ் அது எல்லா இடங்களிலும் கிடைக்குது. வால்நட், பீன்ஸ், சோயா பீன்ஸ் இது எல்லாத்தையுமே ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கு. ஆனால் இதில் கிடைக்கும் அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அவ்வளவு உன்னதமானது இல்லை. இதெல்லாம் ஃபிளாக்ஸ் சீட், ஆளி விதை, இதுலெல்லாம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கு. இப்போ ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது நம்ம பார்க்க போறது விட்டமின் பி 12. இப்போ ஏன் நான் விட்டமின் பி 12 நான் சொல்றேன்னா, 40 வயசுக்கு மேல போனா எல்லாருமே ஒரு மருத்துவ செக்கப் போறாங்க. அந்த மருத்துவ செக்கப் போகும்போது அவன் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு விட்டமின் டி, விட்டமின் பி 12யும் தனியாக செக் பண்றாங்க. ஆனா நான் பொதுவா என்ன சொல்லுவேன் அப்படின்னா, 40 வயசுக்கு மேல எல்லாத்துக்குமே பி 12 கம்மியா இருக்கும், விட்டமின் டி கம்மியா இருக்கும். அதனால அவங்க சப்ளிமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அஹ், தனியாக மாத்திரை மூலம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இத்தனை நாள் நாங்க என்ன சொல்லிட்டு இருந்தோம், இயற்கை உணவுகளை தான் எடுத்துக்கணும், மருந்து மாத்திரைக்கு வரக்கூடாதுன்னு சொல்றோம். ஆனா இந்த இடத்துல சப்ளிமெண்ட் அப்படின்னு நாங்க சொல்றது எல்லாமே மாத்திரைகள் தான். இது உட்கொண்டால் நல்லது. அப்போ விட்டமின் பி 12க்கு பி 12 டேப்லெட் இருக்கு. வாரத்துக்கு ஒரு முறை பி 12 இன்ஜெக்ஷன் நான் ஒரு மாசம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு முறை பி 12 இன்ஜெக்ஷன் எடுத்துக்கொள்வது நல்லது. ஏன் இன்ஜெக்ஷன் சொல்றேன் அப்படின்னா, வயிற்றுல சாப்பிடும் பொழுது ஒரு சில பி 12 ரத்தத்திற்கு போய் சேர்வதில்லை. அதனால் பி 12 குறைபாடு வருகிறது. அதனால இன்ஜெக்ஷன்ல கொடுத்தா ரத்தத்திற்கு நேராக போகிறது. பி 12 குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்படுகிறது. அது இப்ப நான் இந்த படத்துல கொடுத்திருக்கேன். எல்லாமே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பி 12 எதுல இருக்கு அப்படின்னா, மீன்ல இருக்கு, நண்டுல இருக்கு, இது பால் பொருட்கள், சீஸ், மில்க் இதுலெல்லாம் இருக்கு. முட்டையில இருக்கு, சோயா பீன்ஸ், இது ஆல்மண்ட்ஸ், இதுல பிஸ்தா இதுலயும் இருக்கு, நான் வெஜிடேரியன்ல இருக்கு. நமக்கு வெஜிடேரியனா இருக்கிறவங்களுக்கு பால் பொருள்களில் கிடைக்கும் விட்டமின் போதும். பத்தலைன்னா நம்ம சப்ளிமெண்ட் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த சப்ளிமெண்ட்ங்கிற வார்த்தையை கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அது மாத்திரை வடிவமாக எடுத்துக்கொள்வது அல்லது இன்ஜெக்ஷன் வடிவாக எடுத்துக்கொள்வது. இப்ப இந்த பி 12 என்ன வேலை செய்யுது அப்படின்னா, ஒரே ஒரு நிமிஷம்.
எங்க ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து கால் வருது. அதனால நான் கால் அட்டன் பண்ணி ஆகணும். ஒரே நிமிஷம். ஹலோ. சொல்லுமா, குயிக்கா சொல்லுமா. ஹலோ. ஹிஸ்டரி முடிஞ்சதா? ரைட்மா. வாழ்க வளமுடன். மன்னிக்கவும், ஒரு பேஷண்ட் பத்தி கேட்டிருந்தேன். நல்லா இருக்காங்க. சரி, சந்தோஷத்தோட நான் தொடர்றேன். நான் பேசுறது கேட்டுட்டு இருக்காமா? ஆமா. கேக்குதுங்கய்யா. நல்லா கேக்குது. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. இப்போ இந்த பி12 எதுக்காக நம்ம போடுறோம் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. பி12 பத்துல போடுறோம் அப்படின்னு சொல்றோம். நம்மளுடைய செல், அந்த சிரைகள் அப்படிங்கிறது, அது வந்து உருவாகுவதற்கு, ரத்தம் உருவாகுவதற்கு, நம்மளுடைய குடல்ல வாயில எல்லாம் வந்து மேல இருக்கிற அந்த ஒரு லேயர் இருக்கு. அது பேர் வந்து மியூக்கஸ் மெம்பரேன். அது கெட்டியா இருந்தாதான் உடம்பு நல்லா இருக்கும். இப்போ நாக்குல இருக்கிற அந்த மியூக்கஸ் மெம்பரேன் நல்லா இல்லைன்னா நம்ம ஏதோ சாப்பிட்டா எரியும், புண்ணா மாறிடும். அந்த மாதிரி அந்த மியூக்கஸ் மெம்பரேன், செல்லு, பிளட்டு, இதெல்லாம் அதில் இருக்கும் டிஎன்ஏ உருவாகுவதற்கு பி12 உதவுகிறது. உடம்புல சக்தியை உருவாக்குகிறது. அப்புறம் கொழுப்பை, அந்த அது கொழுப்பை உருக்கி நம்ம உடம்புக்கு வேண்டிய ஒரு நல்ல கொழுப்பு சத்தை கொடுக்கிறது. அதே மாதிரி ஹார்மோன்ஸ், நியூரோ டிரான்ஸ்மிட்டர், இவைகளுக்கும் உதவுது. மூளைக்கு அது வருது, மூளையின் கூர்மைக்கு உதவுகிறது. நம்ம உடம்பில் உள்ள விஷத்தன்மைகள் என்ன, சைனைடு, ஹோமோசிஸ்டின், நைட்ரிக் ஆக்சைடு, பெராக்சினைட்ரேட், இந்த விஷயங்களை எல்லாம் உடம்பிலிருந்து நீக்குகிறது. அப்போ மொத்தத்துல விஷங்களை நீக்கி உடலில் நல்ல வளர்ச்சியை உண்டாக்கி வேண்டிய சக்தியை கொடுத்து உயிரை காப்பாற்றுவது விட்டமின் பி12. இது தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் வந்து இப்போ எங்க மருத்துவத்துல முடிஞ்ச அளவுக்கு சப்ளிமெண்டா, டேப்லெட்டா, இன்ஜெக்ஷனா எடுங்கன்னு சொல்லிட்டு வரோம். இது திரும்ப திரும்ப நான் சொல்றேன், இத்தனை நாள் உணவு வகையிலேயே நாம் போய்க் கொண்டிருந்தோம். இப்பொழுது இருக்கும் இந்த நவீன காலத்தில், இதே இது விவசாயத்துல உழைக்கும் வர்க்கத்துல இந்த பொருள்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. நம்ம உழைக்காமல் உட்கார்ந்து கொண்டிருக்கும் நமக்கு தான் இந்த ப்ராப்ளம். ஆகையால் இந்த சப்ளிமெண்ட்ஸ் இன்ஜெக்ஷன் வடிவிலும் தேவைப்படுகிறது, மாத்திரை வடிவிலும் தேவைப்படுகிறது. உங்களுக்கு வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபுட், சாத்விக் ஃபுட், ராஜசிக் ஃபுட், தாமசிக் ஃபுட், இதெல்லாம் நல்லாவே தெரியும். ஆகையால் நான் இதை அதிகமா சொல்ல விரும்பல. அதே சமயத்துல அறுசுவை உணவு, ஆனா நமக்கே இந்த அறுசுவை உணவை பற்றி ஒரு சரியான ஒரு இது புரிதல் இல்லை. அதனால இந்த புரிதலை சொல்றதுக்காக தான் இந்த படம் போட்டிருக்கேன். நம்ம இனிப்பு அளவா சேர்த்தணும், இல்லைன்னா சுகர் ஏறிடும். நம்ம உணவுல என்னைக்குமே கொஞ்சம் இனிப்பு இருக்கணும். அது நம்மளுடைய தசைகளுக்கு மிகவும் உதவுகிறது. இந்த இனிப்பு எதுலெல்லாம் இருக்குன்னா, கிழங்கு வகைகள் இருக்கு, தானியங்கள் இருக்கு, கரும்பு இருக்கு, கரும்பினுடைய தண்டு, ஒரு சில இனிப்பான தாவரங்களும் இருக்கு. இனிப்புன்னு சொன்னா கடையில் விற்கும் அந்த இனிப்புக்கு போகாதீங்க. நாம் உணவும் பொருட்கள், உண்ணும் பொருள்களிலும் ஒரு சில இனிப்புகள் இருக்கின்றன. அந்த இனிப்புகள் தான் நம்ம உடம்புக்கு நல்லது. கடையில் விற்கும் இனிப்பு நமக்கு விஷம்தான். அதே மாதிரி புளிப்பு, அது எங்க புளிப்பு எங்க கிடைக்குது தெரியும். புளியங்காய் இங்க காமிச்சிருக்கிறேன், எலுமிச்சம்பழம் இருக்கு. இதுல எல்லாம் வந்து புளி இருக்கிறதுனால இது கொழுப்பை சீரமைக்க உதவுகிறது. அதே மாதிரி கசப்பு, பாகற்காய், இது நரம்புகளை பலப்படுத்த உதவுகிறது. இந்த கசப்பு எங்கெல்லாம் இருக்கு? பாகற்காய், சுண்டைக்காய், கத்திரிக்காய், வெந்தயம், பூண்டு, எள், வேப்பம்பு, ஓமம், இதில் எல்லாத்திலையுமே கசப்பு என்ற ஒரு தன்மை இருக்கிறது. அது நரம்புகளை ஊக்கப்படுத்துவதற்கு உதவுகிறது. கார்ப்பு காரம், இது எலும்புகளை வளர்க்க உதவுகிறது. வெங்காயம், மிளகாய், இஞ்சி, பூண்டு, கடுகு போன்றவற்றில் காரத்தன்மைகள் இருக்கின்றன. உவர்ப்பு, இது என்னன்னாக்க மஞ்சள், இஞ்சி, பூண்டு, இதெல்லாம் நம்ம உணவுல சேர்த்தாதான் உணவு மிகவும் ருசியா இருக்கும், மணமா இருக்கும். வாயில அப்படி இருக்கும் பொழுது வாயில் உமிழ்நீர் நிறைய சுரக்கும். உமிழ்நீர் நிறைய சுரந்தால்தான் நமக்கு ஜீரணம் நன்றாக இருக்கும்.
இந்த மாதிரி உமிழ்நீர் சுரப்பதற்கு வேற யாருன்னா கீரைத்தண்டு, வாழைத்தண்டு, முள்ளங்கி, பூசணிக்காய், சுரைக்காய் போன்றவற்றில் இந்த உவர்ப்பு இருக்கு. அந்த உமிழ்நீரை சுரப்பதற்கு இது உதவுகிறது. துவர்ப்பு, எந்த பழம் காயாகாமல் இருக்கும் பொழுது அந்த காயில் இருக்கும் டேஸ்ட் வந்து துவர்ப்பு. இது ரத்தத்தை பெருக்க உதவுகிறது. வாழைக்காய், மாதுளை, மாவடு, மஞ்சள், அவரை, அத்திக்காய் போன்றவற்றில் இந்த துவர்ப்பு இருக்கிறது. இப்ப இந்த அறுசுவைகளை பத்தி ஓரளவுக்கு ஒரு புரிதல் வந்து விட்டோம். அடுத்ததுதான் மிகவும் முக்கியம். நம்ம வந்து தானியங்களை பார்த்துட்டோம், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், பி12 பார்த்துட்டோம். வெஜிடபிள்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கீரைகளை பார்த்துடலாம். ஏன்னா கீரைகள் தான் காய்கறிகளை விட உயர்ந்தது. அதுல வந்து கொழுப்பை எரிக்கிறது, நம்மளுடைய இளமையை காக்கிறது. அதே சமயத்துல நமக்கு வந்து நம்மளுடைய டிஎன்ஏ செல்ஸை அது செல்களின் வாழ்நாளை அதிகரிக்கிறது, சர்க்கரை வியாதி வராமல் தடுக்கிறது, அப்புறம் வயிற்றில் இருக்கிற அந்த நல்ல பூச்சிகளை கொடுப்பதற்கு உதவுகிறது, நம்மளுடைய உடம்பில் இருக்கும் விஷயங்களை எடுக்க உதவுகிறது. ஆகையால இது நிறைய விதத்துல உதவுது. இதுல ஃபர்ஸ்ட் நான் என்ன போட்டிருக்கேன்னா முருங்கைக்கீரை. இது எல்லாருமே பார்க்கும்போது அப்படியே படிச்சுட்டே இருங்க, அப்பதான் புரியும். மனிதர்களுக்கு தேவையானது 20 அமினோலங்கள் அமிலங்கள். அதுல 18 இந்த கீரையில் உள்ளது. இதுல என்ன விஷயம்னா அந்த 20ல மனித உடலால் தயாரிக்கப்பட இயலாத 8 வகை அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் அசைவ உணவுகளில் மட்டும் கிடைக்கும். அந்த 8 அமிலங்களும் இந்த முருங்கைக்கீரையில் கிடைக்கிறது. நம்மால் உருவாக்கப்படாத ஒரு மாமிச உணவுகள் மட்டும் இருக்கும் அமினோ அமிலங்களும் இந்த முருங்கைக்கீரையில் இருக்கிறதால் இது ஒரு மிகவும் உன்னதமானது. இந்த அமினோ அமிலங்கள் புரதச்சத்தை சார்ந்தது. ஆகையால் உடலுக்கு மிகவும் நல்லது. இது வாரத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக சாப்பிட வேண்டும். அடுத்தது அகத்திக்கீரை. அகம் பிளஸ் தி. அகத்தில் இருக்கும் நெருப்புன்னு சொல்லுவாங்க. இந்த கீரையை சாப்பிட்டா நம்ம குடலில் இருக்கும் கெட்ட விஷத்தன்மைகள் எல்லாம் எடுத்துவிடும். உள்ள இருக்கிற அந்த சுத்தம் செய்யும். அதனாலதான் அகத்திக்கீரைய பசுமாடுகளுக்கு கொடுக்கிறார்கள். பசுமாடுகளுக்கு பொதுவா என்ன கொடுப்பாங்க? பருத்தி, அந்த மாற்று தீவனம் கொடுப்பாங்க. ஆனா அதை தாண்டி அகத்திக்கீரை கொடுப்பது அந்த பசுக்களின் வயிற்றில் உள்ள அந்த புழு பூண்டுகளை அகற்றுவதற்கு கொடுக்கப்படுகிறது. அது இல்லாமல் அகத்திக்கீரையில் இரும்பு சத்து இருக்கிறது, விட்டமின் ஏ இருக்கு, விட்டமின் சி இருக்கு. அது இல்லாமல் அகத்திக்கீரையில் இருக்கும், அகத்திய மரத்தில் இருக்கும் அகத்திப்பூ. அந்த அகத்திப்பூவை நாம் உட்கொண்டால் நமக்கு தலைவலி வராது, சைனஸ் வராது, நம்மளுடைய நெஞ்சு சளிகளை போக்க உதவும். இதுவும் அந்த புழுக்களை நீக்க உதவுகிறது. யூரின் நன்றாக போகும், மலச்சிக்கலை தடுக்க உதவும். கண்களுக்கு இது மிகவும் நல்லது. இத்தனை நன்மைகள் அகத்திக்கீரையில் இருக்கிறது. அதனாலதான் அகத்திக்கீரையை மாதம் ஒரு முறை நாம் உட்கொள்ள வேண்டும். அகத்திக்கீரை வந்து இறந்து போனவர்கள் வீட்டுல காரியம் செய்யும்போது கண்டிப்பாக அகத்திக்கீரை வைக்க வேண்டும். எதற்கு அப்படின்னா அந்த வீட்டுல இறந்துட்டாரு இல்லையா, அவர் இறப்பதற்கு முன்னால 4-5 மாசம் வீட்டுல வந்து நோய்வாய்ப்படுத்திருப்பாரு. அப்ப அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அந்த நோய் தொற்று கொஞ்சம் இருக்கலாம், சுத்தமாக இருந்திருக்க மாட்டாங்க. அப்ப அவர்கள் குடல் எல்லாம் விஷத்தன்மை, அந்த பூச்சி புழுக்கள் எல்லாம் இருக்கலாம். ஆகையினாலதான் அந்த காரியம் செய்யும் பொழுது வீட்டை சுத்தம் செய்கின்றோம். அங்க இருக்கிறவங்களாம் குளித்து புத்தாடை எடுத்துக்கொள்கிறார்கள். அப்ப சுற்றுப்புற சூழ்நிலையும் சுத்தம் செய்கிறோம், அவர்களையும் சுத்தம் செய்கிறார்கள். அகத்திரைக்கீரை கொடுத்து அவர்களின் உடம்பின் உள் பகுதியையும் சுத்தம் செய்கிறார்கள். அதனாலதான் அகத்திக்கீரை வந்து காரியத்துக்கு வைக்கிறார்கள். அதனால அகத்திக்கீரை மாதத்திற்கு ஒரு முறை, முருங்கைக்கீரை வாரத்துக்கு ஒரு முறை, அகத்திக்கீரை மாசத்திற்கு ஒரு முறை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப நான் இந்த இடத்துல
நான் சொல்ல போறதா நீங்க கவனிச்சுக்கணும். ஏன்னா கீரை எவ்வளவு உயர்ந்தது அப்படின்னு சொல்றதா இந்த இது. 1 கிலோ முளைக்கீரை அது வந்து 1 கிலோ தான். 70 கிலோ வாழைப்பழத்தில் இருக்கிற விட்டமின் ஏ சத்துக்களை கொண்டது. அதே மாதிரி 1 கிலோ அகத்திக்கீரை 113 கிலோ ஆப்பிளில் இருக்கும் கால்சியம் சத்துக்கு சமமானது. 1 கிலோ அரைக்கீரை 32 கிலோ அன்னாசி பழத்தில் இருக்கும் இரும்பு சத்துக்களை கொண்டிருக்கிறது. இப்ப முருங்கைக்கீரை பாருங்க கீழே அதுல என்னென்ன இருக்குன்னா, முருங்கைக்கீரை 7 மடங்கு ஆரஞ்சில் உள்ள விட்டமின் சி சத்து இருக்கிறது. 3 மடங்கு வாழை பழத்தில் இருக்கிற பொட்டாசியம் சத்து இருக்கிறது. 4 மடங்கு பாலில் உள்ள கால்சியம் சத்து இருக்கு. 4 மடங்கு அந்த கேரட்ல இருக்கிற விட்டமின் ஏ இருக்கு. 2 மடங்கு தயிரில் இருக்கிற புரதச்சத்து இதில் இருக்கிறது. இதுல 1 கிலோ கீரையில எவ்வளவு இருக்கிறதுன்னு பார்த்திருக்கிறோம். ஆகையால ஒரு தினமும் ஏதாவது ஒரு கீரை இருந்தால் நல்லது. அதோடு கொஞ்சம் காய்கறி பழங்கள் வைத்துக் கொள்ளலாம். வாரம் ஒரு முறை முருங்கைக்கீரை, மாதம் ஒரு முறை அகத்திக்கீரை நிச்சயம் இருக்க வேண்டும். ரைட். அதே மாதிரி இந்த ஜிங்கு, செலீனியம், கால்சியம், மக்னீசியம் இதெல்லாம் வந்து ட்ரேஸ் எலமெண்ட் சொல்லுவோம். இது தனியா இப்பதான் சப்ளிமெண்ட்னு சொல்ல வந்திருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து அந்த கீரைகள்ல இருக்கு. இருந்தாலும் நம்ம ஒரு வியாதிப்பட்டு இருக்கும் பொழுதோ, இப்போ வந்து டெங்கு ஜாஸ்தியா இருக்கு, இன்ஃப்ளூயன்சா வைரஸ் இருக்கு, இருமல் வியாதி ஜாஸ்தி இருக்கு, டைபாய்டு இருக்கு. இதிலிருந்து நன்றாகி ஒரு ஓய்வு எடுத்துக் கொண்டிருப்பவர்கள் இது சப்ளிமெண்டா இது கிடைக்குது, இது சாப்பிடணும். இதனுடைய முக்கியத்துவம் எப்ப தெரிஞ்சது அப்படின்னா, கொரோனா நோய் இருந்தப்போ ஆராய்ச்சி நிறைய நடந்தப்போ நோய் எதிர்ப்பு சக்திகளை உருவாக்கும் சைட்டோகைன் என்கின்ற ஆன்டிபாடி அதிக அளவில் உருவாகி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து நோயை முழுவதும் தீர்ப்பதற்கு இவை தேவைப்படுகிறது. முன்ன இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியல. இப்பதான் இந்த சைட்டோகைன் சொல்ற ஆன்டிபாடி சரியா வேலை செய்கிறதுக்கு இது தேவை என்று தெரிகிறது. அதே மாதிரி உங்களுக்கு நமக்கு நல்லாவே தெரியும். பூண்டு வந்து ஹார்ட்டுக்கு நல்லது. மஞ்சள் வந்து அது ஒரு கிருமி நாசினி. அதே மாதிரி இஞ்சி, ஜிஞ்சர் அதுவும் நம்மளுடைய ஹார்ட்டுக்கு நல்லது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். மிளகு மிளகு வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கும் விஷத்தை எடுக்குது நல்லா தெரியும். அதனால இதையெல்லாம் நிச்சயமா இது வந்து நம்ம உணவுல சேர்த்திக்கலாம். இந்த ஜிங்க் இந்த ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் வந்து நம்ம சப்ளிமெண்டா தான் எடுத்துக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா மற்ற உணவுப் பொருள்கள்ல எவ்வளவு கிடைக்குதுன்னு தெரியாது. இது வந்து அதனாலதான் சப்போர்ட்டிவ் இன்கிரீடியன்ட்ஸ் போட்டிருக்கோம். உணவுப் பொருட்கள் கொஞ்சம் கொஞ்சம் பொருளாக சேர்க்கப்பட வேண்டிய பொருட்கள். அதே மாதிரி பிரக்கோலி, பசலைக்கீரை இதுல எல்லாமே வந்து நிறைய சத்து இருக்கு. இதை நிச்சயம் நாம் உபயோகப்படுத்த வேண்டும். இப்போ உணவு சாப்பிடும் பொழுது எப்படி எந்த அளவில் எந்த விகிதாச்சாரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தெரிந்தால் மட்டும் போதும். முன்னெல்லாம் இந்த மாதிரி பிரமிட் வச்சுட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம பிளேட்டா வந்துடுச்சு. இந்த பிளேட் வந்து நமக்கு மிகவும் ஈஸியா இருக்கு. இந்த பிளேட்ல பாத்தீங்கன்னாக்க 4ஆ பிரிச்சுட்டாங்க. 4ஆ பிரிச்சுட்டு ஒரு பக்கம் 2 ஒரு பக்கம் 2 ஒண்ணா வச்சுட்டாங்க. இந்த கீழே கிரெயின்ஸ் அப்படிங்கிறது தானியங்கள். மேல புரோட்டீன்ங்கிறது வந்து பருப்பு வகைகள். அப்போ தானியங்கள் எவ்வளவு பர்சன்ட்னா 25%. புரோட்டீன் எவ்வளவு? நம்ம எவ்வளவு தானியங்கள் எடுத்துக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு புரோட்டீன் பருப்பு வகைகள் இருக்கணும். அதே சமயத்தில் 50% வந்து காய்கறிகள், கீரைகள் இருக்க வேண்டும். இதில் சிறிது பால் பண்ணை பொருட்கள், தயிரோ, மோரோ ஏதாவது ஒன்று, நெய்யோ ஏதோ சேர்த்துக் கொள்ளலாம். இப்ப நம்ம பொதுவா நம்ம சாப்பிடும்போது என்ன பண்றோம்? பொதுவா நம்ம சாப்பிடும்போது அரிசி அதிகமா சாப்பிடுறோம். அரிசியில என்ன பண்றோம்? முதல்ல சாம்பார் ஊத்துறோம், அப்புறம் மோர் குழம்பு ஊத்துறோம், அப்புறம் வத்த குழம்பு ஊத்துறோம், அப்புறம் ரசம் ஊத்துறோம், அப்புறம் தயிர் ஊத்துறோம் அப்படின்னு வரிசையா ஒண்ணொண்ணையும் டேம் கட்டி சாப்பிடுறதுனால தான் சர்க்கரை நோய் ஜாஸ்தி. இந்த அடிவயிறு பானை மாதிரி பெருத்து கொண்டு வருகிறது. அதனாலதான் இப்ப நம்ம சவுத் இந்தியன்ஸ் யாரை பார்த்தாலும் பானை வயிற்றோடு இருப்பவர்கள் அதிகம்.
இந்த விகிதாச்சாரத்தில் சாப்பிட்டால் இவைகள் எல்லாம் குறைந்து நல்ல ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும். இப்போ இந்த வார்த்தை நீங்க எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இது இப்போ லேட்டஸ்டா சொல்லப்படுறது ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டது. கோஎன்சைம் Q10. இது உணவுல கிடைக்குது. ஆனா அது பத்தாது. ஆகையால இந்த மாதிரி மாத்திரைகள் கிடைக்குது. கோஎன்சைம் Q10 அப்படிங்கிறதுல இந்த மாத்திரையில பாருங்க, லைகோபென் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறது. DHEA ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிறது. ஃபோலிக் ஆசிட் குழந்தைகள் வளர்ப்புக்கு இருக்கிறது. ஜிங்க் அந்த சைட்டோகைன் ஆன்டிபாடிஸ் உருவாக்கக்கூடிய ஜிங்க் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி சப்ளிமெண்ட் சாப்பிடும்போது நமக்கு வேண்டிய உணவில் கிடைக்காத அதே சமயத்தில் உடம்புக்கு தேவையான அத்தனை சக்திகளும் கிடைக்கிறது. இதுதான் சக்தி மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். முன்ன என்ன சொல்லுவோம், விட்டமின் ஏ, விட்டமின் சி, அந்த இருக்கிறதெல்லாம் சக்தி மாத்திரைன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்ப நாங்க சக்தி மாத்திரைன்னு சொல்றது இந்த கோஎன்சைம் Q10, லைகோபென், DHAங்கிறது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், ஃபோலிக் ஆசிட் குழந்தைகள் வளர்ச்சிக்கு, ஜிங்க் அந்த சைட்டோகைன் வளர்ச்சிக்கு, இத்தனை விஷயங்களையும் ஒரு மாத்திரையில் இருக்கு. இதை சப்ளிமெண்டாக எடுத்துக்கொண்டால் நல்லது. ஆனா இந்த மாத்திரை சாப்பிடுன்னு சொன்னா இதுக்கு எதிர்ப்பு நிறைய இருக்கும் அப்படின்னு தெரியும். இருந்தாலும் நான் ஒரு மருத்துவரா இருக்கிறதுனால இந்த தேவையை உணர்ந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதை எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாததும் உங்கள் விருப்பம். இதுதான் கோஎன்சைம் 2. இது ஹார்ட்டுக்கு நல்லது, பிளட் பிரஷருக்கு நல்லது, பார்க்கின்சன்ஸ்னு ஒரு டிசீஸ் நல்லது, ஹெச்ஐவிக்கு நல்லது. அதனால இது மிகவும் தேவையானது. அடுத்தது நம்ம சப்ளிமெண்ட்டா எடுக்க வேண்டியது என்னன்னா, கால்சியம். கால்சியம் இருந்தா தான் நம்மளுடைய எலும்பு நன்றாக இருக்கும், பல்லு நல்லா இருக்கும், மசில்ஸ் எல்லாம் நல்லா வேலை செய்யும். ரத்தத்துல ரத்தம் உறைவதற்கு முக்கியமான விஷயமாக இருக்கும். நரம்புகள் நன்றாக வேலை செய்வதற்கு உதவும். அப்ப இந்த இது சாப்பிடும்போது என்னன்னா, ஒரு வியாதியிலிருந்து சீக்கிரம் வெளிப்படுவதற்கு உதவும். அம்மாக்களில் பால் உருவாகுவதற்கு உதவும். உடம்பில் உடம்பு வெயிட் ஏறுவதற்கு உதவும். மொத்தமாக உடம்பு நன்றாக இருக்கிறதுக்கு உதவும். எலும்பு நல்லா இருக்கும், ஜீரணம் நல்லா இருக்கும், கொழுப்பு சத்து நல்லா இருக்கும். அதே சமயத்துல உடம்புக்கு வேண்டிய சக்திகள் அனைத்தும் இது ஓரளவுக்கு கொடுக்கிறது. அப்போ இது எதுல எல்லாம் இருக்குன்னா, பால் பொருட்கள். பால் இருக்கு, தயிர்ல இருக்கு, சீஸ்ல இருக்கு. அதே சமயத்துல முருங்கைக்காயில இருக்கு, எள்ளுல இருக்கு, ராகியில இருக்கு, அமராந்த் ராஜமான் அந்த இதுல இருக்கு, கொள்ளுல இருக்கு, சோயாபீன்ல இருக்கு, கருவாட்டுல இருக்கு, அப்புறம் நண்டுல இருக்கு. இதெல்லாம் தான் இது. அதாவது பாற்பொருட்களில் இருக்கிறது, கடல் வாழ் உயிரினங்களில் இருக்கிறது, உணவுப் பொருட்கள், காய்கறி, கீரைகள் இருக்கிறது தான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். அடுத்தது இப்போ ஒமேகா 3 பார்த்தோம். அப்புறம் கால்சியம் பார்த்தோம். இப்போ விட்டமின் டி. இதுவும் அப்படிதான். ஹாஸ்பிட்டல்ல போனாக்க ரத்தம் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கால்சியம் கம்மியா இருக்கு, விட்டமின் டி கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த விட்டமின் டி இருந்தாதான் கால்சியம் நல்லா உடம்புக்கு உள்ள போக முடியும். விட்டமின் டி இல்லைன்னா 10 to 15% தான் ரத்தத்துக்கு கால்சியம் போய் சேரும். விட்டமின் டி இருந்ததுனாக்க 30 இருந்து 40% கால்சியம் ரத்தத்திற்கு எடுத்துச் செல்லப்படும். ஆகையால் கால்சியம் உடலில் அதிகமாக வருவதற்கு விட்டமின் டி மிகவும் முக்கியம். இந்த விட்டமின் டி எதுல இருக்குன்னா, அதே மாதிரி தான் பால் பொருட்களில் இருக்கிறது, கடல் வாழ் உயிரினங்களில் இருக்கிறது, காய்கறி, கீரைகள் எல்லாத்துலயுமே விட்டமின் டி இருக்கு. அப்புறம் சூரிய வெளிச்சத்திலும் இருக்கிறது. ஆகையால் விட்டமின் டி நம்மளுடைய போனுக்கும் தேவை, பற்களுக்கும் தேவை. அது எப்படின்னா, அது கால்சியத்தோடு இணைந்து வேலை செய்கிறது. அடுத்தது மக்னீசியம். இதையும் நம்ம இது நாள் வரைக்கும் கவனிச்சது இல்ல. ஆனா வர வர என்ன ஆகுதுனாக்க, ஏன் இந்த மக்னீசியம் மிகவும் முக்கியம்னா, இந்த மசில் கிராம்ப்ஸ்ங்கிறது 40 வயசுல மேல எல்லாத்துக்கும் வர ஆரம்பிக்குது. இந்த மசில் கிராம்ப் அதாவது சதை இழுத்து பிடிச்சுக்குது, ஜோம் பிடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த கால்சியம் சப்ளிமெண்ட், கால்சியம் மாத்திரை கிடைக்குது. மயோ கிராம்ப்னே பேர் அதுக்கு. அது சாப்பிட்டா நல்லது. ஏன் ஏன் இது சொல்றேன்னா, நெறைய பேத்துக்கு இது இருக்கு. அதனால ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த மக்னீசியம்
எனவே இந்த மக்னீசியம் வந்து எல்லா வியாதிகளுக்கும் தேவைப்படுகிறது. கொரோனா காலத்தில் முக்கியமானது. நம்மளுடைய நரம்புகளுக்கும் தேவையானது. ஆனா இதெல்லாம் குறைந்த அளவில் தேவைப்படுகிறது. ஆனா இப்போ அது எதில் அதிகமாக உபயோகப்படுத்தணும்னா மசில் கிராம்ப்ஸ், சதைப்பிடிப்புக்கு தான் நம்ம மெயினா உபயோகப்படுத்துறோம். இது எங்கெங்கெல்லாம் கிடைக்குதுனாக்கா வாழைப்பழத்துல இருக்கு, சாக்லேட்ல இருக்கு, கீரையில இருக்கு, அவகேடோல இருக்கு, கு- கடலையில இருக்கு, பிஸ்தாவுல இருக்கு, பம்கின் பரங்கிக்காயினுடைய விதைகளில் இருக்கு. ஆகையால இதெல்லாம் மக்னீசியம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ரா ஃபுட் இது வந்து நிறைய ரா ஃபுட் சாப்பிடுவது நல்லதானா? ரா ஃபுட் சாப்பிடுறது மிகவும் நல்லது. ஏன் அப்படின்னாக்க ரா ஃபுட்ல இருக்கிற என்சைம் நம்மளுடைய என்சைமோடு சேர்ந்து இணைந்து ஜீரணமாகுவதால் இயற்கை உணவு வேகமாக ஜீரணமாகிவிடும். ஆனால் சமைத்த உணவு மெதுவாகத்தான் ஜீரணமாகும். ஆகையால் இயற்கை உணவு மிகவும் நல்லது. நான் கொஞ்சம் இந்த இடத்துல ஃபாஸ்டா போறேன். அதே மாதிரி முளைக்கட்டப்பட்ட பயிர்கள் மிகவும் உடம்புக்கு நல்லது. அது பச்சையாவே சாப்பிடணும். இட்லி இட்லியில உளுந்து இருக்கிறதுனால அரிசி, தானியம், புரோட்டீன் 2ம் சேர்ந்து இருக்கிறதுனால உடம்புக்கு அது மிகவும் நல்லது. அதுல உளுந்து இருக்கிறதுனால அது இன்னும் உடம்புக்கு நல்லது. அதுல வெந்தயமும் போடுறோம். வெந்தயத்துல 4 ஹைட்ராக்சி ஐசோலூசின் இருக்கு. அது வந்து டயபெட்டிஸ்க்கு உதவியா இருக்கு. அதனால வெந்தயத்தை முளைக்கட்டி சாப்பிடுவது மிகவும் நல்லது. இது வெந்தயத்துல அத்தனை பொருட்களுமே நம்ம உடம்புக்கு நல்லது. ஆகையால் வெந்தயம் ஒரு இட்லிலயோ அல்லது முளைக்கட்டியோ தினமும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுறது மிகவும் நல்லது. கடைசியில வந்து நெய் பத்தி நான் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புறேன். நெய் வந்து அதாவது சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னு சொன்னோம். ஆனா இது வந்து எந்தவித ரசாயனமும் இல்லாது எவ்வளவு நாள் வச்சிருந்தாலும் கெடாது. இதுல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கு. விட்டமின் ஏ, டி, ஈக்கு அத்தனை விட்டமின்களும் இருக்கு. ஆனால் இது சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ங்கிறனால கொழுப்பு சத்து அதிகம் உபயோகப்படுத்தக்கூடாது. அதனால நெய்யினால் செய்த பொருட்களை உபயோகப்படுத்தக்கூடாது. ஆனால் நம் உணவில் ஒரு ஸ்பூன் நெய் நாம் பருப்போடு சேர்த்து சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. எதுக்குன்னா அது கிரியவிக்கி அப்படின்னு சொல்லுவோம். எப்படின்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல ஒரு சின்ன இன்னொரு பொருளை போட்டா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் 10 மடங்கா பெருகும். அந்த மாதிரி நம்ம பருப்புல ஒரு ஸ்பூன் நெய் போட்டு சாப்பிட்டா நம்ம உடம்புல லிவர் நன்றாக வேலை செய்யும். உடலிலிருந்து அத்தனை சக்திகளும் உறிஞ்சப்பட்டு ரத்தத்திற்கு போகும். ஆகையால் உணவில் இருக்கும் அத்தனை சத்துக்களும் உடம்பில் உள்ளுக்குள்ள போவதற்கு உதவுவது அந்த ஒரு ஸ்பூன் நெய். ஆகையால் மத்தியான உணவுல ஒரு ஸ்பூன் நெய்யோ 2 ஸ்பூன் நெய்யோ சேர்த்திக்கலாம். காலையில இட்லிலையும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். மில்க்ல வந்து A1 A2ன்னு சொல்றாங்க. A1ங்கிறது வந்து ஜெர்சி, A2ங்கிறது வந்து நாட்டு மாடு. நாட்டு மாடு பால் தான் நல்லது. ஜெர்சி மில்க் வந்து நம்ம மூளையை பாதிக்கிறது. அதே சமயத்துல நம்மளுடைய மோர் மிகவும் உடம்புக்கு நல்லது. ஏன்னா அதுல வந்து வெண்ணெயை எடுத்துட்டதுனால சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இல்ல. அது வந்து ஜீரண சக்திக்கு உதவுகிறது, மலச்சிக்கலை எடுக்கிறது, உடலை சுத்தம் பண்ணுகிறது, உடலுக்கு தேவையான அந்த உயிரினங்களை கொடுக்கிறது. அப்புறம் தாகத்தில் இருக்கும்போது நீர்ச்சத்துக்கு உதவுகிறது. இதுல கால்சியம், பாஸ்பேட், விட்டமின் எல்லாமே இருக்கிறதுனால ஒரு உன்னதமான ஒரு பானம் எது அப்படின்னு சொன்னா மோர். தினமும் மோர் குடிக்க வேண்டும். இதை நான் இப்ப சொன்னது. மோருக்கு ஈக்குவலா கோகனட் வாட்டர், இளநீர். ஏன்னா இது வந்து அது சேச்சுரேட் ஃபேட்டி ஆசிடான தேங்காயிலிருந்து வந்தது. ஆனா இளநீர் மோர்ல என்னென்ன நன்மைகள் இருக்கின்றனோ அத்தனை நன்மைகளும் இளநீர்ல இருக்கு. இது சாப்பிட்டா நம்ம விவசாயிகளுக்கு அந்த காசு போகும். இது எந்த ரோட்ல வேணாலும் கிடைக்கும். அப்படியே ஃப்ரெஷ்ஷா வாங்கி சாப்பிட்டுறலாம். ஆகையால இது மிகவும் முக்கியம். அப்புறம் தேங்காயில வந்து முன்னெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இப்ப சாப்பிட சொல்றோம். ஏன்னா இந்த தேங்காயில இருப்பது மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட். அது வந்து உடம்புக்கு நல்லது. முன்ன நாங்க கொழுப்பு சத்து இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் சாப்பிட வேண்டாம்னு சொன்னோம். ஆனா இப்ப அளவாக தேங்காய் சாப்பிடலாம். அதே சமயத்தில் இது லாரிக் ஆசிட் இருக்கு. இந்த லாரிக் ஆசிட் என்னன்னா அம்மாவுடைய தாய்ப்பாலில் 6.2% இருக்கிறது. மாட்டுல வந்து 2.9, ஆட்டுல வந்து 3 இருக்கு. இந்த பிரஸ்ட் மில்க்ல இருக்கிற அந்த லாரிக் ஆசிட் வந்து தேங்காயில இருக்கிறதுனால குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் மிகவும் நல்லது.
அதனாலதான் பெனிஃபிட் இது நல்லது. இப்போ அடுத்தது முட்டை. முட்டை ஒரு முழுமையான உணவு. 40 வயசு கீழே இருக்கிறவங்க எல்லாரும் முழுமையா சாப்பிடலாம். 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால், ஹார்ட் ப்ராப்ளம் இல்லாதவங்களும் முழுமையாக சாப்பிட வேணும். ஏன்னா அதுல கார்போஹைட்ரேட், புரோட்டீன், கால்சியம் அத்தனை வகை சத்துக்களும் ஒமேகா 3, B12 அத்தனை இருக்கிறது. மிக குறைந்த செலவில் கிடைக்கிறது. வேக வச்சு சாப்பிடணும். அதுல உப்பு, மிளகு எல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை. இம்மீடியட்டா கிடைக்குங்கிறனால இது முக்கியம். கடலை, நிலக்கடலை மிகவும் நல்லது. பனானா, வாழைப்பழம் நைட்ல இதுல டிரிப்டோபன்ங்கிறது அதுல இருந்து மெலட்டோனின் வரும். அதனால நைட்ல 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டாக்க தூங்குவதற்கு நன்றாக இருக்கும். கொய்யாப்பழம் இந்திய பழங்களில் மிகவும் உயர்ந்த பழம் எதுன்னா கொய்யாப்பழம். அது கேன்சருக்கு நல்லது, விட்டமின் சி, டயபெட்டிஸ்க்கு நல்லது, எல்லா விதத்திலுமே அது உடம்புக்கு நல்லது. அவகேடோ தான் வெளிநாட்டு பழம். வெளிநாட்டு பழம் இங்கு சாப்பிட வேண்டாம். வெளிநாட்டு பழத்தை அந்த ஊரில் சாப்பிட்டாதான் நல்லது. அது எங்கேயோ 15 நாள் மருந்து வச்சு இங்க கொண்டு கடையில் வச்சு நம்ம சாப்பிட்டா அது நல்லதில்லை. ஆகையால் நம் ஊரில் கிடைக்கும் பழங்களையே சாப்பிடுங்கள். இந்த நீராகாரம் நீராகாரம் தான் நான் எல்லாம் இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். பழைய சாதத்தை நீரில் போட்டு கொஞ்சம் மோர் ஊற்றி ஊற வச்சு மறுநாள் சாப்பிடுவது. இதுல இவ்வளவு சக்தி இருக்கிறது. உடம்புக்கு மிகவும் நல்லது. இருப்பதிலேயே காலையில மிகச்சிறந்த உணவு எது என்றால் இட்லி சொல்லுவோம். அதை விட மிகச்சிறந்தது எது என்றால் இந்த நீராகாரத்தை சொல்லுவோம். இப்பெல்லாம் என்ன பண்றாங்கன்னாக்க ஓட்ஸ் சாப்பிட்டுட்டு ஓடுறாங்க. ஓட்ஸ் நல்லது இல்லை. ஓட்ஸுக்கு பதிலாக நீராகாரம் இருந்தாலும் ஓட்ஸ் உடனே சாப்பிடுற மாதிரி இருக்கு. நீராகாரம் உடனே சாப்பிடுற மாதிரி இருக்கு. அதனால காலையில் நீராகாரத்தை உபயோகப்படுத்த வேண்டும். நார்ச்சத்து நமக்கு உடம்பில் இருக்க வேண்டும். நான் டைம் ஆகுது, அதனால இத்தோடு என்னோட உரையை முடித்துக் கொள்கின்றேன். கேள்வி பதிலுக்கு செல்லலாம். இப்போது கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் செல்வோம். முதலாவது அன்பராக வாழ்கலம்டன்மா. வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. வளமுடன்மா. ஐயா வாழ்கலம்டன்யா. ஒரு 2 வாழ்க கேள்விங்கய்யா. வளமுடன். சொல்லுங்கம்மா. முட்டை நம்ம சைவங்கய்யா, முட்டை சாப்பிடலாங்களாங்கய்யா? ஆமா, முட்டை சைவமும் இல்ல, அசைவம் இல்ல, அசைவமும் இல்ல. சரிங்க. நடுவுல இருக்கு. சரிங்க. எப்படின்னா ஆ கோழியும் சேவலும் இணைஞ்சு வர்ற முட்டை அசைவம். இப்போ சரிங்க. கோழியை இணையாம சேவலை இணையாமல் ஆ கோழி முட்டை இடுகிறது, அது சைவம்னு வச்சுக்கலாம். ஏன்னா சரி. பால் வர்ற மாதிரி தான் அது. ஓ சரி சரிங்க. புரியுதுங்களா? புரியுது வாழ்க. புரியுதுங்கய்யா. வாழ்கலம்டன்யா. அம்மா வேற கேள்வி ரெண்டாவது எதுவும் இருக்கா? கேள்வி. 2 கேள்வி. நீங்க 2வது கேள்வி என்னம்மா? ஒரு இன்னும் ஒரு கேள்விதான் கேள்வி கேட்டேன். இருக்குங்களா? சொல்லுங்க, கேளுங்கம்மா. நட்ஸ் மட்டும் காலையில சாப்பிடலாங்களாய்யா? எதுமா? நட்ஸ் மட்டும் நட்ஸ் சாப்பிடலாங்களா சாப்பிடலாம். காலையில? நட்ஸ் மட்டும் சாப்பிடலாம். காலையில. ஆனா சரிங்க. எனக்கு இன்னும் ஒரே ஒரு காலையில கொஸ்டின்யா. காலையில ஆ சாப்பிடணும் அப்படின்னா ஆ நீராகாரம் தான் பெஸ்ட். பெஸ்ட். சரிங்க. சுகர்காரவங்க நீராகாரம் சாப்பிடலாங்கய்யா? தாராளமா. பழைய ஏன்னா சாதம். நீராகாரத்துல அந்த இது அந்த அரிசி அந்த உணவு இரவு சரிங்க. பூரா நொதிச்சு வரும்போது அதுல பாக்டீரியா அதுல இருக்கிற சர்க்கரையை உறிஞ்சிதான் அது வளருது. ஒரு அதனால சரி சரிங்க. நீராகாரத்தில் இருக்கும் சர்க்கரை தன்மை ஆ அரிசி உணவில் இருக்கும் சர்க்கரையின் அளவை விட மிகவும் குறைவாக இருக்கிறது. இருக்கிறது. ஓகே ஓகேங்க. ஆகையால் நீராகாரம் சர்க்கரை வியாதி சாப்பிடு. இருக்கிறவங்க கண்டிப்பா சாப்பிடலாம். சரிங்க. ஓகேங்க. நன்றிங்க. வாழ்கலம்டன். வாழ்க. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. அடுத்த அன்பாக கிருபாநிதி அம்மா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாமா? அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ரொம்ப சிறப்பா இருந்துச்சுயா. நீங்க எப்பவுமே எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமானதை சொல்லுவீங்க. நிறைய பேர் கை தூக்கியிருக்காங்க. நான் கேள்விக்கு வரேன். நீங்க இப்ப அழகா சொன்னீங்க, தானிய வகைகள், பருப்பு வகைகள், கீரை வகைகள், எண்ணெய், நட்ஸ், என்ன சாப்பிடலாம் அப்படிங்கிறத ரொம்ப அழகா 6 சுவையோட கூட எடுத்து சொல்லிங்க. ஆனா சில பேரு இப்ப சர்க்கரை வியாதிகள் உள்ளவங்க எனக்கு தெரிஞ்சுட்டு இன்க்ளூடிங் டாக்டர் கூட காலையில வேணா அந்த ராகி, கோதுமை, பார்லி, சவ்வரிசி இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சாப்பிடுறாங்க. அதுதான் அது தெரியும். ஓகே ஓகே. அது ஏன்னா ரொம்ப பேரு கிராமத்துல கூட சர்க்கரை நோய் வந்தவங்க அரிசி மட்டும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. வயிற்றுக்கு சாப்பிடுறாங்க. ராகி, கம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா என்னென்ன சாப்பிட
அது என்னென்ன வகையில செஞ்சு சாப்பிட முடியுமோ சாப்பிடுறாங்க. அது கரெக்ட். நான் இதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு பிரிச்சு 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 சொல்லிட்டு இருந்தேன். இல்லை, அது உண்மைதான். நீங்க இப்ப சொன்னது ரொம்ப பேருக்கு இதுல பிரயோஜனமா இருக்கு. நானும் 10 பேர்ட்ட சொல்லுவேன். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, எல்லாருமே ஆகிட்டான்னா இது காரணமே இந்த யூடிபியா. எல்லாம் அதை பார்த்துக்கிட்டு செய்யறாங்க. நிறைய பேர் செய்யறாங்க. ஐயா அந்த ஒண்ணு அந்த இந்த அகத்திக்கீரையை பத்தி சொன்னீங்க இல்லையா, எங்க வீட்டுல நான் குழந்தையா இருக்கிறதுல இருந்து அமாவாசைக்கு அமாவாசை அகத்திக்கீரை சாப்பிடுவோம். நல்லது. அது ஒரு பழக்கமா கொண்டாங்க. நைட்ல சாப்பிடக்கூடாதும்பாங்க. அது மாதிரி இந்த கீரை வகைகள் முருங்கைக்கீரைய என்ன பண்ணுவாங்க, இந்த சில சமயம் கால்கை குழந்தை பிறந்த வீடு இதுல எல்லாம் 48 நாள் விடாம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சூப் மாதிரி வச்சு கொடுப்பாங்க. இதெல்லாம் தப்பா ரைட்டான்னு தெரியலையா? சூப் மாதிரி வச்சு கொடுக்கலாம். ஆனா 48 நாள் சாப்பிடக்கூடாதுங்க, தாங்காது. பருப்போட இப்ப கீரையை வந்து பருப்போட சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். அது ரசமா வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். அந்த முருங்கை காய் சாப்பிட்டாலும் நல்லாதான் இருக்கும். அதுல முருங்கை பூ சாப்பிட்டாலும் நல்லாதான் இருக்கும். ஆனா அதையே 48 நாள் கொடுக்கறது தப்பு. சரி ஐயா, இது ரொம்ப பேர் செய்யறாங்க. இன்னும் ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறியா, இப்ப என்னோட வயசு எனக்கு 70 வயசு ஆயிடுச்சு. இப்ப நைட்டு மட்டும் என்ன பண்ண சாப்பிட்டபடி ஈவினிங் ஏதாவது லைட்டா சாப்பிட்டுட்டு நைட்ல படுத்து அப்படிதான் 3 நாளாவே ஒரு மாசமா படுக்கிறேன். ஆனா காலையில எந்திரிச்சோட சீக்கிரம் பசிக்கிறது மாதிரி இருக்கு. 7:30 மணி. உங்க வயசு என்ன? எனக்கு 72. 72. ரைட் ரைட். ஓகே ஓகே. இல்ல அந்த மாதிரி காலையில பசிக்கிறதுனால நல்லதாங்க. பசிக்கும் போது கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கணும். காலையில பசி வர்றது அது நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்குதுன்னு சொல்லுது. பசி இல்லைங்கிறது ஒரு வியாதி. அதனால பசிச்சதுன்னா உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம். நீங்க அளவா சாப்பிடுங்க. இப்ப நான் சாப்பிட்டுட்டு இருக்கு நீராகாரம் தான். எனக்கு 75 வயசு ஆகுது. நன்றி ஐயா. உங்களை நல்லாவே தெரியுமையா உங்க ஸ்பீச்ல. ஐயா நீங்க முதல்ல நைட்டு சாப்பாடு பண்ண வேணாம் அப்படின்னு ரொம்ப பேர். எனக்கு பசிக்கல அந்த சாயந்தரம், ஆனா 7 மணி போதும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வேண்டாம் அப்படின்னு செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க. வயசானவங்க 2 வேளை சாப்பிட்டால் போதும். டாக்டர்ஸ் வந்து வயசானவங்க ஒரு வேளை சாப்பிட்டா போதும் கூட சொல்லிட்டு இருக்கிறோம். 2 வேளை சாப்பாடு போதும் ஐயா. 3 வேளை சாப்பிடணும் கிடையாது. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பு அன்னைக்கு. ரொம்ப எல்லாருக்கும் புரிதலா இருந்துச்சு. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. அடுத்த அன்பராக சாம்சங், உங்க பேர் சொல்லிட்டு நீங்க பேசலாம். உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு. வாழ்க வளமுடன் ஐயா. நான் ஜெயக்குமாரி பேசுறேங்க ஒசூர்ல இருந்து. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பான ஒரு தெளிவான ஒரு உணவை பத்தி நிறைய சொன்னீங்க. அதாவது சிறுதானியம் கூட ஒரு அளவா சாப்பிடணும்னு சொன்னீங்கயா. அந்த சத்து மாவு கூட யார் யார் சாப்பிடணும் யார் யார் சாப்பிடக்கூடாது ஒரு தெளிவு கிடைச்சதுங்கய்யா. இப்ப எல்லாருமே அது நீங்க சொன்ன அம்மா சொன்ன மாதிரி நிறைய பேர் சத்து மாவை வந்து ஏஜ் ஆனவங்க கூட ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு எல்லாம் போய் சொல்ல முடியாது, நம்ம அவங்களா உணர்ந்தாதான் உண்டு. அது மாதிரி இன்னொன்னு டவுட் எனக்கு, B12 இன்ஜெக்ஷன் சொன்னீங்க இல்லைங்கய்யா, அது வந்து கம்பல்சரி போடணுங்களாயா? இப்போ கம்பல்சரி இல்லம்மா. இது ரத்தம் டெஸ்ட் பண்ணி கம்மியா இருக்குன்னு வந்ததுன்னா அந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். இல்லைன்னா B12 இந்த காய்கறி கீரை நிறைய சாப்பிட்டாலே போதும். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நிறைய பேர் வந்து அந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிட்டு அதுல வந்து எல்லாத்துக்குமே B12 கம்மியா இருக்கு, விட்டமின் டி கம்மியா இருக்கு. அந்த டைம்ல அவங்களுக்கு நான் இந்த அட்வைஸ் கொடுக்குறேன். இன்ஜெக்ஷனா கொஞ்சம் போட்டுக்குங்க, விட்டமின் டியும் சாப்பிட்டுக்குங்க, அப்புறம் உணவுலயே போய்க்கலாம். ஆனா B12 மிகவும் முக்கியம், கால்சியம் முக்கியம், விட்டமின் டி முக்கியம். அதுதான். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்னொரு டவுட்டுங்க, அந்த அகத்திக்கீரை இருக்கு இல்லைங்களையா, அது வந்துட்டு இந்த ஸ்மோக் பண்றவங்க ட்ரிங்க்ஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு ஒருத்தர் சொன்னாங்க. அது வந்து சாப்பிட்டா அவங்களுக்கு வேற மாதிரி ரியாக்ஷன் வரும், அது உண்மைங்களையா? இல்லம்மா, அதாவது அகத்திக்கீரை வந்து நல்லா வேக வைக்கணும். அது சீக்கிரம் ஜீரணம் ஆகாது. ஸ்மோக் பண்றவங்களுக்கு ஜீரணம் ஆயிரும். ட்ரிங்க்ஸ் பண்றவங்களுக்கு எப்பவுமே ஜீரண சக்தி கம்மியா இருக்கும். அதனால அவங்களுக்கு ஜீரண கோளாறு வரலாமே தவிர இது வந்து இன்னும் அவங்களுக்கு தான் நல்லது. ஏன்னா உடலில் இருக்கும் விஷத்தை எடுப்பது அகத்திக்கீரை. அது பேரே அகம் தீ, நெருப்புமா, உள்ள போய் அத்தனையும் சுத்தம் பண்ணுது.
சரிங்க. தெரியாத அந்த பேர் எப்படி வச்சாங்கன்னே தெரியல. அகத்தி. ரொம்ப சிறப்புங்கய்யா. நல்ல ஒரு விளக்கம். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜன் அம்மா, நீங்க பேசலாமா? உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு. வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன்மா. வளமுடன்மா. சொல்றாங்க, அது எப்படி ஐயா சரி பண்றது? ஆமா, உங்க குரல் எனக்கு சரியா புரியலம்மா. ஆமாம்மா, வாய்ஸ் பிரேக் ஆகுது. கொஞ்சம் வேற இடத்துல இருந்து கேளுங்கம்மா. மெதுவா சொல்லுங்க. லிவர் ஒரு லிவர்ல ஒரு வார்த்தையா சொல்லுங்க. லிவர்ல கேக்குறாங்க. லிவர்ல பிரச்சனை உள்ளவங்க என்ன சாப்பிடலாம்னு கேக்குறாங்கய்யா. லிவர்ல பிரச்சனை இருக்கிறவங்கன்னா, ஒண்ணு ஜாண்டிஸ் வந்தா லிவர்ல பிரச்சனை இருக்கும். இல்லைன்னா ட்ரிங்க்ஸ் நிறைய சாப்பிட்டா லிவர்ல பிரச்சனை இருக்கும். கேன்சர் வந்தா லிவர்ல பிரச்சனை இருக்கும். யாரா இருந்தாலும் சரி, அது எண்ணெய் கம்மியா இருக்கணும். தானியங்கள், அதாவது கார்போஹைட்ரேட் தான், ஏன்னா அதான் ஈஸியா ஜீரணம் ஆகும். பருப்பு கொஞ்சமா இருக்கணும். அவ்வளவுதாம்மா. அதுக்கு மருந்தே இல்லைன்னு சொன்னாங்க ஐயா. ஆமா, உணவு மருந்து இல்லம்மா, மருந்து இல்ல. நெக்ஸ்ட் வந்து ஹார்ட்ல வந்து இது பிளட் வந்து கம்மியா போகுது சர்க்குலேஷன். லிவர்ல ப்ராப்ளம் இருந்தா ரத்தத்துல சர்க்குலேஷன் கம்மியா போகுதுன்னு சொல்றீங்களா? அப்படி இல்ல, ஹார்ட்ல கம்மியா போகுது சர்க்குலேஷன் சொன்னாங்க ஐயா. லிவர்ல ப்ராப்ளம் இருந்தா அப்படிதானம்மா? லிவர்ல ப்ராப்ளம் இருந்தா ஹார்ட்டுக்கு போற ரத்தம் கம்மியாகுதுன்னு சொல்றீங்களா? ஆமா, அப்படியான்னு கேக்குறேன் ஐயா. ஆமா லிவர்ல ஆமா, உண்மைதான். ஏன்னா சிரோசிஸ்ங்கிறது லிவர் வந்து அப்படியே காஞ்சு போயிரும். அதுல இருக்கிற ரத்த ஓட்டம் வந்து ஹார்ட்டுக்கு போறது வந்து குறைஞ்சிருது, ரிவர்ஸ்ல வர ஆரம்பிக்குது. அதனாலதான் அவங்களுக்கு ரத்த வாமிட்டிங், கக்கூஸ் போல ரத்தம் எல்லாம் வரும். அதனால சிரோசிஸ்னுடைய கடைசி நிலையில ஹார்ட்டுக்கு போற ரத்தம் குறையுது. எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் ஐயா சொல்லியிருக்காங்க லிவர். உங்களுக்கா? ஆமா, என்னன்னு கிரேட் 1 ஃபேட்டி லிவர்னு சொல்லியிருக்காங்களா? ஃபேட்டி லிவர். அது பயப்படாதீங்கம்மா, அது வியாதியே இல்ல. அப்ப ஏன் ஹார்ட்டுக்கு போற பிளட் வந்து கம்மியா இருக்கு? அது சிரோசிஸ்ங்கிற வியாதி இல்ல, இப்ப இல்ல. அது வந்து வேற. லிவர்ல இன்னொரு வியாதி வந்தா அந்த வியாதியில இது. உங்களுக்கு எல்லாம் அது இல்ல, தைரியமா இருக்கு. ஆனா எல்லாமே நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நான் டெய்லி அதுதாம்மா, எக்ஸசைஸ் நீங்க நல்லாதாம்மா இருக்கீங்க, பயப்படாதீங்கம்மா. அது கிரேட் 1 ஃபேட்டி லிவர்ங்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வியாதி இல்ல. ஐயா. அது வியாதி இல்லை. சரிங்க ஐயா. லாஸ்ட் டைம் உங்ககிட்ட Right. பேசுறதுக்கான நம்பர் வாங்கினேன், நான் பேசவே முடியல ஐயா. இந்த வாட்டி நான் சரிம்மா, பேசுறேன். பேசுங்க பேசுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக KR கலாவதி, நீங்க பேசலாமா? உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு. அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, எனக்கு ஏஜ் 71. ம் 2 இயர்ஸ் பிஃபோர்ல இருந்து நான் இந்த ஷெல் கால் நிரோபயான் போட்டு எடுத்துக்கிட்டேங்க. ரெகுலரா டாக்டர் சொல்லி தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுங்க, இப்போ ஒரு 3 மந்த்ஸ் பிஃபோர் யூரின் ஒரு நாள் திடீர்னு யூரின் அடிக்கடி வர ஆரம்பிச்சு பயங்கர வலி, யூரின் போற இடம் வந்துச்சு. அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போய் அது ஒரு டேப்லெட்ஸ் ஏதோ கொடுத்தாங்க, கொஞ்சம் லிக்யூட் மாதிரி கொடுத்தாங்க. அது குடிச்ச பிறகு கொஞ்சம் சுமாரா இருக்குது. ஆனாலும் எப்பயோ ஒரு டைம் யூரின் போற இடம் கொஞ்சம் பெயினா இருக்குதுங்க ஐயா. அதுக்கு என்ன பண்ணணுங்க ஐயா? உங்களுக்கு சுகர் இருக்கா? இல்லைங்க ஐயா, சுகர் இல்ல, பிபி இருக்கு. சுகர் இல்லைன்னா கவலைப்படாதீங்கம்மா. தண்ணி நிறைய குடிங்க. அந்த ஒரு பாட்டில் மருந்து கொடுத்தாங்க இல்லையா, அது நிறைய குடிங்க. அது வந்து சுத்தம் பண்ணிடும். அது வந்து யூரினை வந்து ஆல்கலைன் பண்ணும்போது யூரினரி ட்ராக்ட வாஷ் பண்ணி கொடுக்கும். அதே உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸ்கேன் பார்க்க சொன்னாங்க ஐயா. ஸ்கேன் பார்த்ததுக்கு அந்த பிளாடர் கொஞ்சம் பல்ஜா இருக்கு லேசா அப்படின்னாங்க. இல்ல, அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். சரிங்க ஐயா. பல்ஜர்ல பிளாடர் வால் திக்க ஆரம்பிக்கும், அவ்வளவுதான். சரிங்க. ரைட். ஓகேங்க. வாழ்க. சரிங்க, நன்றிங்க. என்னங்க ஐயா சாப்பிடலாம்? சிறுதானியம் எல்லாம் சாப்பிடலாங்களா?
ஏமா சிறுதானியத்துக்கு போறீங்க? கீரைகள் போகுமா? காய்கறி, கீரைகள். கீரைங்களா டெய்லி நான் எடுத்துக்கிறேங்க ஐயா, ரெகுலரா கீரை எடுத்துக்கிறேன். ஏன் சிறுதானியம் சாப்பிடணும்? இல்ல சுகர் வராம இருக்கோன்றதுக்காக நான் அதுக்கு கிடையாது, போறேன், வேற கிடையாது. ஒண்ணும் இல்லை. சிறுதானியம் சாப்பிட்டா சுகர் சரிங்க. வரும். ஏ- ஆனா ஓகே ஓகே. இப்ப சிறுதானியத்தை நாம நிறைய எதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு நெல்லை விளைவிக்கணும்னா ஒரு டன் நெல் விளையணும்னா 20 டன் தண்ணி வேணும். ஆனா சிறுதானியங்கள் எல்லாம் வந்து ஓகே ஓகே. மானாவாரியா வானத்துல பெய்யுற மழையிலிருந்தே நமக்கு கிடைச்சிருது. அதுல ஓ இந்த ரசாயனம் எல்லாம் தூவப்படாம ஆர்கானிக்கா கிடைக்குது. அதுல நார்ச்சத்து ஓ ஜாஸ்தி, கால்சியம் ஜாஸ்தி, அயர்ன் ஜாஸ்தி. அதனால ஆ பொதுமக்களுக்கு நல்லது, குழந்தைகளுக்கு ஆ நல்லது, அதை விளைவிக்கும் ஓ விவசாயிகளுக்கு நல்லது, நாட்டுக்கு நீர் சேமிப்பு ஆகிறது. ஆனால் ஓ சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க அதை அளவு முறையோடு தான் உட்கொள்ள வேண்டும். ஓகே ஓகே. புரியுதுங்களா? சரிங்க சரிங்க ஐயா, வாழ்க நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க 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 வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன், வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக கிருஷ்ணவேணி, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. அதாவது எனக்கு என்ன சந்தேகம்னா, நம்ம தான் அருள்நிதி வரைக்கும் வந்து அடுத்தவங்களுக்கு தீட்சை கொடுக்குறோம். அப்படி ஆமா. இருக்கும்போது மீன் சாப்பிடலாம்னு சொல்றீங்களே, அது எப்படி? எதுமா? மீன் சாப்பிடலாம்னு சொல்றீங்களே, ஒமேகா 3 வேணும்னா மீன் சாப்பிடலாம்னு சொல்லுவீங்க. அப்போ நம்ம தீட்சை எல்லாம் கொடுக்குறவங்க அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்போ எப்படி சாப்பிடலாம்னு சொல்றீங்களே, அது என்ன அப்படின்னு எனக்கு புரியல. இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் முரண்படுறேன். எப்படின்னா, நான் வெஜிடேரியன் சாப்பிடுறவங்க தீட்சை கொடுக்கலாமா? ம். கொடுக்கலாம், கொடுக்கக்கூடாது. கொடுக்கலாம். கொடுக்கலாமா? அப்படியா? ஆமா, ஆமா. மகரிஷி எந்த இடத்துலயும் நான் ஆ. வெஜிடேரியன் சாப்பிட வேண்டாம்னு சொல்லல. ம். தவ வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு சாத்விக் உணவு மிகவும் நல்லதுன்னு சொன்னாங்களே தவிர, ம். நான் வெஜிடேரியன் வேண்டாம்னு சொல்லல. ம். அவருடைய குரு, இந்த பேர் டக்குன்னு வரமாட்டேங்குது, அவர் குரு வந்து நான் வெஜிடேரியன். ம். புரியுதுங்களா? அந்த சரி. படம் இருக்கும். யாராவது கிருஷ்ணராவ். பேர் தெரியுமா? டக்குன்னு பேர் வர மாட்டேங்குது. கிருஷ்ணராவ். கிருஷ்ண பூபதி ராவாங்க ஐயா. இல்ல குரு கிருஷ்ணராவெல்லாம் டாக்டர்ஸ். அவங்க வந்து இந்த இது ட்ரீட்மெண்ட், அத மெடிசன்ல குரு பரஞ்சோதி முனிவர். பரஞ்சோதி மகான். ஆ, பரஞ்சோதி முனிவர், பரஞ்சோதியை வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிடுறவர். அதனால நம்ம யோகாவுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, ம். அந்த நான் வெஜிடேரியன் மீனா இருந்தாலும் இது நம்ம ஊர்ல கிடைக்குது, விலை கம்மியா கிடைக்குது. இதனாலயே நமக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் கிடைக்கும். செலவு ஜாஸ்தி செய்ய வேண்டாம்னு சொல்றதுக்காக அதை நான் காமிச்சேன். சரி சரி. புரியுதுங்களாமா? வாழ்க வளம். வாழ்க வளமுடன் ஐயா, ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க. வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக மோகனா, நீங்க உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க கேள்வி கேட்கலாம். மோகனாமா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன் அம்மா. வளமுடன்மா. ஐயா, நாங்க சிறுதானியத்துல நானே வறுத்து கொஞ்சம் சத்தமா பேசுங்கம்மா. வீட்டிலேயே சிறுதானியம் எல்லாம் வறுத்து நானே அரைச்சி டெய்லி கஞ்சி குடிக்கிறேங்க ஐயா. அது தினம் குடிக்கலாங்களா? ஆமா, சிறுதானியத்தை வறுத்து அதுல கஞ்சி செய்யும் போது கொஞ்சம் பாசிப்பயிரையும் வறுத்து அந்த பவுடரையும் கொஞ்சம் சேர்த்திட்டீங்கன்னா கார்போஹைட்ரேட், புரோட்டீன் ரெண்டும் சேரும். இது உடம்புக்கு நல்லது. சரிங்க ஐயா. ஏன்னா புரோட்டீன் வேணும். நான் இப்ப சொல்றதெல்லாம் புரோட்டீன் வேணும். வெறும் தானியத்தை சாப்பிடாதீங்க. புரோட்டீன் இருக்கணும், பருப்பு இருக்கணும். அதனால இந்த கஞ்சி செஞ்சீங்கன்னா, இன்னும் பாசிப்பயிரை வறுத்து பவுடர் பண்ணீங்கன்னா அதுக்கு மனம் அப்படியே கமன்னு இருக்கும். நல்லா ஐயா, இருக்கும். பச்சை பாசி பருப்புங்களா, மஞ்சள் சிறு பாசி பருப்புங்க? மாமூலா கிடைக்கிற பாசிப்பயிறு தான்மா. சரிங்க ஐயா, அது கடையில போட்டுக்கலாம். கிடைக்குது இல்லையா? ஆமாங்க. எங்களுக்கெல்லாம் பச்சை பாசிப்பயிறு எங்கம்மா கிடைக்கும்? நாங்கெல்லாம் டவுன்ல பச்சை பயிறு. பச்சை பயிறுங்கிறதே பாசிப்பருப்பு, அதேதான். பாசிப்பருப்பு அது அரைச்சுக்கலாங்கல்ல ஐயா?
அதை வறுத்து பவுடர் பண்ணி அந்த சிறுதானியத்து இதுல சேர்த்துங்க. சரிங்க ஐயா, நன்றி ஐயா. இது வந்து நாங்க வந்து பேஷண்ட்ஸுக்கு கூட இது சொல்லுவோம். பேஷண்ட்ஸை கஞ்சி கொடுன்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு கொடுங்க, சாப்பிடுங்க. அரிசியை சரி. வறுத்து பவுடர் பண்ணி கூட பாசிப்பயிரை வறுத்து பவுடர் பண்ணி அதுல போட்டு அந்த சீரகம் அது இதெல்லாம் கொஞ்சம் போட்டு மணமா சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. இன்னொரு கேள்வி, யூரிக் ஆசிட்க்கு புரோட்டீன் ரொம்ப சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க ஆமா, ஐயா. அதாவது இந்த ரெட் மீட் அப்படின்னு சொல்லுவோம், அது ஆமாங்க ஐயா, சேர்த்துக்கூடாது. ஆமா, அதுதான் ஐயா. வெஜிடேரியன். கறி மட்டனே நான் எடுத்துக்கிறது இல்லை ஐயா. ஆமா, நான் அதே வெஜிடேரியன் மாதிரி வேண்டாம். துவரம் பருப்பு வேண்டான்றாங்க ஐயா. இல்ல, துவரம் பருப்பு சாப்பிடலாம், இதுதான் ஜாஸ்தி வேண்டாம், மட்டன் தான் வேண்டாம். சரி, மட்டன் இப்ப தான். துவரம் பருப்பு வேண்டாம்னு சொன்னா விட்டுருங்க, பாசிப்பயிர்லயே போயிருங்க. கோஸ் காலிஃபிளவர் கூட வேண்டான்றாங்க ஐயா, வெஜிடபிள் தான். இல்லம்மா, கோஸ் காலிஃபிளவர் எல்லாம் வந்து இதுக்கு சொல்றது தைராய்டுக்கு. தைராய்டு. சரிங்க ஐயா, ஓகே ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக கண்ணம்மா ஆலியார், நீங்க பேசலாமா? உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சு. ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஐயா எனக்கு சொரியாசிஸ் இருக்குதுங்க 4-5 வருஷமா. கடலை எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொன்னாங்க. அப்புறம் கடலை பருப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒவ்வாமைன்னு சொல்றதுமா, அலர்ஜி. அந்த மாதிரி அலர்ஜி இருந்தா வேண்டாம். உங்களுக்கு நல்லெண்ணெய் நல்லா செட் ஆகும், நல்லெண்ணெய் செட் ஆகும். சரிங்கய்யா. அப்புறங்கய்யா அந்த முருங்கைக்கீரை சூப்புங்கய்யா டெய்லி குடிச்சிட்டு இருக்கிறோம். சீரகம் மிளகு வேண்டாம்மா. ஆமா, சரி, டெய்லி வேண்டாம். அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. நம்ம சுவாமியே சொல்லியிருக்காங்க, எல்லாமே அளவும் முறையோடு இருங்க. சரிங்க சரிங்க. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு கூட எனக்கு நீங்க வந்து நான்வெஜ் சாப்பிடுங்க, ரொம்ப டல்லா இருக்கிறீங்க அப்படின்னு. இல்லப்பா நானும் 30 வருஷம் ஆச்சு விட்டுட்டு, நீ சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எப்ப நான் மகரிஷியிட போய் தீட்சை எடுத்து அதுல இருந்து சாப்பிடலைங்கய்யா. நல்லது. ஆனா முட்டை சாப்பிடலாமே. முட்டை சாப்பிடலாங்கய்யா. சரிங்க, அதுவும் சாப்பிடாம இருந்து இனிமேல் சாப்பிடுங்க ஐயா. இல்ல, ஏன்னா வயசான காலத்துல உடம்புல வந்து சாப்பிடுற சாப்பாடு ஜீரணம் ஆகாது. நமக்கு புரதச்சத்து புரோட்டீன் நிறைய வேணும். புரோட்டீன் நிறைய வேணும்னா தானியங்கள்லயோ காய்கறிகள்லயோ அதிகம் இல்ல, பால் பொருள்கள்ல இருக்குன்னா அது உடம்புக்கு கெடுதல். சரிங்க சரிங்கய்யா. அதுங்கய்யா, அதுக்கு தான் அப்புறம் அம்மா சொன்ன மாதிரி நானும் கஞ்சி நீங்க சொன்ன மாதிரி உளுந்து பாசிப்பருப்பு எல்லாம் போட்ட பாசிப்பயிறு எல்லாம் போட்டு அரைச்சு பவுடர் பண்ணி தான் குடிக்கிறோங்க ஐயா. அது மாதிரி பார்த்து தாங்க ஐயா. சரிங்க, நன்றி. சாப்பிடும்போது குறையும், நிறுத்தினா வந்துடும், திருப்பி வந்துருதான். கரெக்டுங்க. அதனால அந்த ஸ்டீராய்டுல வந்து டெஃப்ளோகார்ட்னு ஒரு மாத்திரை இருக்கு. ஸ்டீராய்டுங்கிற மருந்தை யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா அந்த டெஃப்ளோகார்ட்ல வந்து அந்த விஷம் கொஞ்சம் கம்மி. அதுல ஒரு அரை மாத்திரையோ ஒரு மாத்திரையோ அப்பப்போ போட்டோம்னா நல்ல குணம் கிடைக்கும். உங்களுக்கு என்ன வயசாகுது இப்போ? எனக்கு 70 பக்கமாச்சுங்க. 69 கொஞ்சம் ஸ்டீராய்டு சேர்த்திக்கலாம். சரிங்க, இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துட்டு போல. சரிங்க சரிங்கய்யா. அதான் டேப்லெட்டா கிடைக்குதுங்களா ஐயா? அது டாக்டர் சொல்லுங்க. சரிங்க சரிங்க. ஸ்டீராய்டு மாத்திரையில ஒரு மாத்திரை டெஃப்ளோகார்ட் இருக்கு. அதாவது டாக்டர் வீரியம் குறைந்த ஸ்டீராய்டு ஏதா இருந்தா கொடுங்கன்னு கேட்டு வாங்க. சரிங்க சரிங்க சரிங்கய்யா. வாழ்க நன்றிங்கய்யா. அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக லில்லி கோபால், நீங்க பேசலாமா? உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சு. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா ஐயா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நலமா இருக்கமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப அவங்க மத்தவங்களாம் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான அடுத்தடுத்த வாரங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. 9 மையங்கள் பற்றின அந்த சயின்டிபிக் இதெல்லாம், அடுத்து உணவு மருத்துவம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க ஐயா. இப்போ நம்ம இது சப்ளிமெண்ட் பத்தி சொன்னீங்க. சப்ளிமெண்ட் வந்து இன்ஜெக்ஷனா எடுத்துக்கிறது நல்லதுன்னு சொல்லிருக்கீங்க ஐயா. இப்போ வந்து இல்ல பீட்டோல் மட்டும் தான் இன்ஜெக்ஷனா வரும். மத்ததெல்லாம் பீட்டோல்ல டேப்லெட்டாவும் இருக்கு. ஆனா அது இன்ஜெக்ஷன்ல தான் நல்லா வேலை செய்யும். மத்ததெல்லாம் டேப்லெட்டா எடுத்துக்கலாம். ஓகேங்க ஐயா. ஓகே. இப்போ ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்னா சப்ளிமெண்ட் வந்து மீனெண்ணெய் மாத்திரை, கார்னிவர் ஆயில். அதே மாதிரி விட்டமின் டினா நிறைய விட்டமின் கேப்சூல்ஸ் இருக்கு. வாரத்துக்கு ஒரு கேப்சூல் சாப்பிட்டா கூட போதும்.
ஐயா இப்ப அந்த எனக்கு மாதிரி சொல்லுங்க சொல்லுங்க. ஐயா. இன்னும் இப்போ நான் இன்னைக்கு சொன்னது கோஎன்சைம் Q10. இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு வார்த்தையை நான் இன்னைக்கு ஆமாங்கய்யா, அது புது வெளியிட்டிருக்கேன். மாத்திரையா இருக்கு. ஆமா. ஆமா. அந்த கோஎன்சைம் இது லைகோபென், ஃபோலிக் ஆசிட், omega-3 ஃபேட்டி ஆசிட், ஜிங்க், இதெல்லாம் தான் இப்போ ஆராய்ச்சியில கண்டுபிடிச்ச புதிய சத்து மாத்திரைகள். ஓ ஓகேங்க ஐயா. ஐயா என்னோட இப்ப கேள்வி என்னன்னா, ஒரு சிலருக்கு நம்ம டைஜஷன்ல 2 ப்ராசஸ்ங்க, டைஜஷன் பிளஸ் அப்சார்ப்ஷன் இருக்கு. ஆமா ஆமா, ரைட், கரெக்ட். டைஜஷன் ப்ராப்பரா நடந்துட்டு அப்சார்ப்ஷன் ப்ராப்பரா இல்லைன்னா அப்பவும் நமக்கு வந்து அந்த சத்து குறைபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லைங்களா ஐயா? ஆமா, அந்த விட்டமின் B12 எல்லாம் அப்சார்ப்ஷன் சரியா இல்லாதனாலதான் இன்ஜெக்ஷனா போட சொல்லுங்க. ஓகே. அப்போ இந்த அப்சார்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்கு அந்த ப்ராசஸ் வந்து ரெகுலரைஸ் பண்றதுக்கு என்னங்க ஐயா பண்ணணும்? இல்ல, நான் ஒருத்தருடைய உடலுமே அந்த மாதிரி அமைஞ்சிருக்குமா, அவங்களுக்கு வந்து B12 போறது இல்ல, அயனும் உள்ள போறது இல்ல, இரும்பு சத்தும் உள்ள போறது இல்ல. அப்போ ஹீமோகுளோபின் எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் கம்மியாவே இருக்கும். அது பொதுவா லேடிஸ்க்கு வந்து எப்போ 8, 9, 10 தான் இருக்குமே தவிர 12 போகவே போகாது. ஆம்பளைகளுக்கு பார்த்தா 12, 13, 14 இருக்கும். அது வந்து அப்சார்ப்ஷன் ஆகிறது. இதெல்லாம் தான் சப்ளிமெண்ட்டுக்கு போகும். ஓகேங்க. அப்போ அது வந்து அந்த தனியா வந்து அதுக்கு எதுவும் பண்ண முடியாது இல்லைங்களா ஐயா? நம்ம இல்ல, அப்சார்ப்ஷன் வேற இல்லம்மா. இருந்திருந்தா அதை சொல்லிடுவோம். அது இல்லைன்னு தான் வருத்தமா சொல்ல வேண்டியது இருக்கு. ஓகேங்க ஐயா. ஓகே ஓகே. அப்ப அது பை பர்த்ல இருந்தே அது அப்படிதான் தான் இருக்கும். ஏஜ் ப்ராசஸ்க்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது இல்ல இல்லைங்களா? பை பர்த்ல இருந்துங்கிறத விட நம்ம வயசாக ஒரு சிலருக்கு பர்த்ல இருந்து இருக்கும், ஒரு சிலருக்கு சாகிற வரைக்குமே நல்லா இருக்கும், ஒரு சிலருக்கு வளர 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 நிறைய மாற்றங்கள் நடக்குது. சரிங்க சரிங்க. ஓகேங்க. அதுதான் எனக்கு ஒரு டவுட்டா இருந்ததுங்க. அதுதான் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. அடுத்த அன்பராக லீலா வினோதன் ப்ரொஃபசர், உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுங்கய்யா, நீங்க பேசலாம். ஒரே நிமிஷம். மியூட் பண்ணிட்டாரு. ஆமா, எனக்கு தெரியல, ஒரு நிமிஷம். சரி, அடுத்து சங்கருக்கு போயிட்டு இப்படி வந்துடலாம். சபரி சுந்தரடிவேல், உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுங்கய்யா. சபரி சுந்தரடிவேல், உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுங்கய்யா. நம்ம இப்பதான் மியூட் ஆச்சு. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம், வாழ்க வளமுடன். வளமுடன் ஐயா. ஐயா எனக்கு ஒரே ஒரு சின்ன இது, இப்போ ரொம்ப எங்க அம்மாவுக்கு 62 இயர்ஸ் ஐயா, ரொம்ப ஆங்ஸைட்டி இருக்கு அவங்களுக்கு. ஹியர் ஷீஸ் டேக்கிங் மெடிகேஷன், இந்த டிப்ரெஷன் மாதிரி இருக்கு. ஆனா அதுக்கு காரணம் வந்து இந்த ஆல்கலைன் பாஸ்பேட் லெவல் வந்து ரொம்ப நார்மலை விட 6-7 டைம்ஸ் அதிகமா 680 அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் டாக்டர்ஸ்லாம் டெஸ்ட் எடுத்து பேஜெட் கண்டிஷன் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து சம்திங் ஏதாவது குறைக்க முடியுமான்னு ஒரு கேள்வி ஐயா. கஷ்டம், முடியாது. வயசான வர்ற ஒரு வியாதி இல்ல, முடியாது. இது ஒண்ணும் பண்ண முடியாது. சரிங்க ஐயா. பெஜெட்ஸ் டிசீஸ் கஷ்டம், வருத்தமான விஷயம் அது. சரிங்க ஐயா. ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக லீலா வினோதன் ஐயா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சு மீண்டும். இல்ல, லீலா வினோதன் வாழ்க வளமுடன், சொல்லுங்கய்யா. நீங்க அன்மியூட் சரியா கொடுக்கல மேடம். நான் நிறைய தடவை பண்ணியிருக்கேன், பட் இட் இஸ் நாட் கெட்டிங் கனெக்டட். நீங்க வந்து உடனே மியூட்டை போட்டு விட்டுறீங்க. நான் ட்ரை பண்ணி இல்ல, நான் ட்ரை பண்ணாலும் ஓப்பன் ஆகவே மாட்டேனுது. இப்ப தேர்ட் டைம் சார். ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. ரொம்ப எனக்கு ஒரு டவுட், எனக்கு பாத எரிச்சல் இருக்கு. நைட்ல வந்து பாத எரிச்சல், நைட்ல சாக்ஸ் போட்டுட்டு படுக்கிறேன். இருந்தாலும் ரொம்ப முள்ளு குத்துற மாதிரி என் பாதம் குத்திக்கிட்டு இருக்கு படுத்துட்டு இருக்கும்போது. அதுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த இன்ஜெக்ஷன்லாம் வீக்லி ஒன்ஸு 1 மந்த்து அந்த இன்ஜெக்ஷன்லாம் எங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுவும் பண்ண, அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது நல்லா இருக்கு. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சா பழையபடி வந்துடுது. அதுக்கு வந்து நான் இந்த நியூரோபியான் டேப்லெட்டு மார்னிங், லன்ச் டைம், நைட்டு ஒன்று சாப்பிட்றேன். ப்ளஸ்ஸு B12
B12 வைட்டமின் B12 டேப்லெட்டும் டெய்லி ஒன்று சாப்பிட்றேன். அப்போ ஸ்டில் வந்து வெஜிடேரியன் ஃபுட்டில் நான் என்ன சாப்பிடலாம்யா? இது எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் பாத எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கேன். இல்ல வெஜிடேரியன் நீங்க ஃபுட்டில் வந்து இது ஒரே நிமிஷம். அந்த B12 கூட நார்ட்ரிப்டாலின் இன்னொரு மருந்து மிக்ஸ் ஆகி வரும். இருங்க பி சார், நான் நோட் பண்ணிக்கிறேன். இப்போ சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். இது வந்து காபா கோபாலின் ஒண்ணு இருக்கும். பாபா பாபா கோபாலின் கூட B12 கூட இது நார்ட்ரிப்டாலின், NOR நார்ட்ரிப்டாலின். டிப்டாலின் TRIP டோலின் LITOLIN நார்ட்ரிப்டாலின். இந்த டேப்லெட் இது கம்பெனி இந்த மாத்திரை பேரு டூபினார்னு ஒண்ணு இருக்கும். DUBINOR டூபினார். கம்பெனி பேரா சார்? ஆமா. இது தினம் ஒண்ணு நைட்ல மட்டும் சாப்பிடுங்க. நியூரோபயன் காலையில மத்தியானம் வேண்டாம், அது தேவையில்லை. சரி. நைட்ல மட்டும் ஒன்னு சாப்பிட்டுட்டு மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு B12 போட்டீங்கன்னா போதும். இல்ல இப்ப 2-3 டூபினார் சொன்னீங்க, அதேதான், அதுல நான் சொன்ன மருந்தெல்லாம் இருக்கு. எல்லாமே ஒண்ணுதான். காபா கோபாலின் இன்னொன்னு சொன்னீங்க, 3 சொன்னீங்க. B12 அப்புறம் நார்ட்ரிப்டாலின், இந்த 3 இதே மாத்திரையில இருக்கு. சரி சரி சரி, சரிங்க சார். அப்புறம் இன்னொரு, இப்போ வந்து இந்த ஒமேகா-3 ஃபிளக்ஸீடு ஒமேகா-3 டெய்லி சாப்பிடலாம் இல்லையா? டெய்லி ஒரு நான் சொல்றது என்னன்னா, தாவரத்தில் வரும் ஒமேகா-3 ஃபேட்டி ஆசிட் அவ்வளவு உபயோகம் இல்லை. தாவரத்தில் வரும் ஒமேகா-3 ஃபேட்டி ஆசிட் வந்து ALAன்னு சொல்லுவோம், அலனின் லினோயிக் ஆசிட்னு சொல்லுவோம். அது ஆகாது, அது வந்து அவ்வளவு நல்லது இல்லை. மீன்ல கிடைக்கிறது ஒமேகா-3 ஃபேட்டி ஆசிட் வந்து ஈகோபென்டினாயிக் ஆசிட், டோகோ எக்ஸினாயிக் ஆசிட்னு சொல்லுவோம். அந்த EPA அந்த THA தான் நல்லது. தாவரங்களில் கிடைக்கும் ஒமேகா-3 ஃபேட்டி ஆசிட் அதனால அவ்வளவு பிரயோஜனம் இல்லை. அதான் ஃபிளக்ஸீடு ஒமேகா-3 இஸ் நாட் குட். ஃபிளாக்ஸீட், சியா சீட், வால்நட், சோயா பீன்ஸ், பிளாக் பீன் இதுல எல்லாம் இருக்கு. ஆனா அது அவ்வளவு நல்லதில்லை. அதே மாதிரி D3 டேப்லெட் 500 mcg டெய்லி ஒன்று சாப்பிடலாமாங்க? இல்ல, அதுக்கு பதிலா விட்டமின் D 60,000 அப்படின்னு ஒன்று கிடைக்கும். 60,000? ஆமா, வைட்டமின் D 60,000. டி ரைஸ் சொன்னீங்கன்னா கூட சொல்லுவாங்க. விட்டமின் டி ரைஸ், அதெல்லாம் 60,000 வாரத்துக்கு ஒன்று சாப்பிட்டா போதும். வாரத்துக்கு ஒன்று சாப்பிட்டா போதும். ரைட். நான் ட்ரை பண்றேன். இல்லை அதான் இந்த பாத எரிச்சல் தான் எனக்கு ரொம்ப இப்ப பிரச்சனையா இருக்கு. கால்சியம், விட்டமின் டி, இந்த B12 எல்லாமே போடுங்க. சரி சரிங்க, தேங்க்யூ. வாழ்வளம். வாழ்க வளமுடன்யா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக வசந்தரா தேவி, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன் ஐயா. எனக்கு அடிக்கடி இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் ஆயிடுது ஐயா. எனக்கு அது டிஃப்ரெண்டா ஆகுதுங்க. ஒரு தடவை கொஞ்சம் இது இச்சிங்கு, அதிகமா இச்சிங்கு. எங்கேயாச்சும் வெளியே போனா, நார்மலா வீட்டுல இருந்தா இல்ல ஐயா, தவிர்க்க முடியாத இந்த கும்பமேளா, இந்த வெளியே எங்கேயாச்சும் டூரு, ஆழியாருக்கே வந்தாலும் அந்த டாய்லெட் ட்ரெயின்ல யூஸ் பண்ணா அது மாதிரி ஆகுது ஐயா. அது இப்போ வந்து யூரின் போனா பிளட் மாதிரி வருதுங்க ஐயா, அந்த கலர் ரெட் கலர்ல வருதுங்க. ஆனா என்ன பண்ண, ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஐயா, மாத்திரை சாப்பிட்றேன், இருந்தாலும் இது வருது ஐயா. அது என்ன பண்ணணும் ஐயா அதுக்கு? உங்களுக்கு சுகர் இருக்கா? இல்லையா, சுகர் பிபி அதெல்லாம் எதுவுமே இல்லை. இல்லை, சுகர் எதுவும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து அல்ட்ராசவுண்ட் பண்ணணும். சிஸ்டோஸ்கோப்னு அந்த யூரின் போற லைன்லயே உள்ள கேமரா அனுப்பிச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட் பண்ணி அதுல ஏதாவது ஃபால்ட் இருக்கான்னு பார்த்து கரெக்ட் பண்ண பாருங்கம்மா. ஆமாய்யா, அது யூராலஜிஸ்ட் பாருங்க. ஓகேயா, சரியா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி.
அடுத்த அன்பராக சுகந்தி, உங்களுக்கு அன்வைட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். வாழ்க சுகந்திமா, வளமுடன். வாழ்க வளமுடன் வாழ்க ஐயா. வாழ்க ஐயா, வளமுடன். இந்த தைராய்டு மெடிசின் எடுக்கிற நேரம் சொல்றாங்க ஒரு சர்டன் ஏஜுக்கு பிறகு அந்த தைராய்டு மெடிசின் வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி. இல்ல 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 ம்ஹும். அந்த தைராய்டு மெடிசன்ல வந்து T3 T4 TSH இருக்கும். TSH ஜாஸ்தி இருந்தா உங்களுக்கு தைராய்டு ஹார்மோன் பத்தலைன்னு அர்த்தம். கண்டிப்பா தைராய்டு ஹார்மோன் சாப்பிடணும். ஓகே ஐயா. அது வயசுக்கும் அதுக்கும் கனெக்ஷனே இல்லை. சாகிற வரைக்கும் அது நமக்கு வேணும். அப்ப அது வந்து ஆமா, தைராய்டுங்கிறது என்ன தெரியுமா? நம்மளுடைய மைட்டோகாண்ட்ரியாவுல செல்லுக்குள்ள போய் மைட்டோகாண்ட்ரியாவுல குளுக்கோஸை எரிச்சு நமக்கு உடலுக்கு வேண்டிய அந்த சக்தி, இன்னும் என்ன சொன்னா அந்த பயோமேக்னட்டிசம்னே சொல்லுவேன், அதை உருவாக்குவது தைராய்டு. தைராய்டு ஹார்மோன் இல்லைன்னா நமக்கு உடம்புல சக்தி கிடைக்காது. அதாவது அந்த ஹார்மோன் தான் எவ்வளவு விஷமா இருந்தாலும் எரிச்சு சக்தியாக மாற்றி கொடுக்கும். அதான் விசுத்திக்கு சேர்ந்தது. விசுத்தி சக்கரம், தேங்க்யூ ஐயா. சுத்தம் செய்யும் சக்கரம். ஓகே, தேங்க்யூ ஐயா. வாழ்க வளமுடன்மா. அடுத்த அன்பராக மாலதி ஸ்போன், நீங்க பேசலாமா? உங்களுக்கு அன்வைட் கொடுத்தாச்சுமா மாலதியம்மா? ஆமா, சங்கர் கன்வெர்ட் கொடுங்க. ஸ்ரீதரன் கோவிந்ததாஸ் அவங்க Yes, இவங்க correct. வந்துட்டாங்க, மாலதி அம்மா வந்துட்டாங்க. சங்கர். ஆமா. மாலதி அம்மா உங்களுக்கு அன்வைட் கொடுத்தாச்சுமா? அந்த பட்டன் வாழ்க டச். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு வந்து இங்க அந்த ஒரு 2 வாரமாங்கய்யா அந்த வலது கால் மட்டும் ஒரு மாதிரி ரொம்ப வலி எடுக்குதுங்கய்யா. ஷூ பிடிச்சி இழுக்கிற மாதிரி சுறுசுறுங்கிற மாதிரியே இருக்குதுங்க ஐயா. சதையில வலிக்குதா, எலும்புல வலிக்குதாமா? ஃபுல்லா கால் ஃபுல்லாவே மேல இருந்து கீழே கால் வரைக்கும் எல்லாமே வலிக்குது. ரைட். பெடகிஸ்ல வந்து கட்டியா வலிக்குதுங்க ஐயா. அதுக்கடுத்து கீழே பூரா ஒரு மாதிரி சேர்ல உட்கார்ந்துருந்தாலும் கீழே உட்கார்ந்துருந்தாலும் விறுவிறுன்னு இழுக்குதுங்க ஐயா. இல்லம்மா, அந்த வலி பயிற்சி எல்லாம் நல்லா செய்யறேங்க ஐயா. ஒரு நிமிஷம் இருங்க. அந்த சொல்லுங்க. பட்டன்ஸ்ல இருந்து ஒரே லைனா பின்னாடி கீழே போகுதா, இல்ல கால் பூரா வலிக்குதா? கால் ஃபுல்லா நடக்க முடிய மாட்டேங்குதுங்க ஐயா. நடக்கையில நடக்க தான் முடியும். நடக்கையில கொஞ்சம் அந்த பின்னாடி பட்டன்ஸ்ல இருந்து ஒரு லைன்ல வலி கீழே போகுதா? ஆமாங்க ஐயா. ஏன்னா நான் என்ன தப்பு சொல்றேன்னா, உங்களுக்கு இருக்கிறது சயாட்டிக்கான்னு நினைக்கிறேன். அது வந்து அந்த வெர்டிபிள் காலத்துல 2 எலும்புக்கு நடுவுல இந்த நரம்பு லைட்டா சிக்குச்சுன்னா சரிங்க. ஒரு பொசிஷன்ல வலி வரும். ஆ, ஆ. அதனால டாக்டர்கிட்ட காமிச்சு சயாட்டிக்காவான்னு பார்த்து அதுக்கு தகுந்த பிசியோதெரப்பி பண்ணினீங்கன்னா நல்லது. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. கால்கள். அவங்ககிட்ட காமிச்சங்க ஐயா. மாத்திரை கொடுத்துருக்காங்க. பிடிப்பா இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு மாத்திரை கொடுத்தாங்க ஐயா. இல்ல, நான் சொன்ன வார்த்தையை சொல்லி பாருங்க. சரிங்க ஐயா. சரிங்க. சயாட்டிக்கா. சயாட்டிக்கா. கூகுள்ல கூட படிச்சுக்கோங்க. சரிங்க ஐயா. சரிங்க. வேற ஒரு மாதிரி உட்கார்ந்துருந்துக்கல அப்படியே விறுவிறுன்னு இருக்கிற மாதிரி இருக்குதுங்க ஐயா. அதாம்மா, அந்த நரம்பு அழுத்தும் போது விறுவிறுன்னு வரும், ரொம்ப அழுத்தினா வலிக்கும். அதான் வலி வந்து ரொம்ப கிடையாதுங்க ஐயா. அந்த விறுவிறுன்னு இழுக்கிறது நடக்கும்போது நடக்க முடிய மாட்டேங்குது, வலிக்குதுங்க அதான் ஐயா. நடக்கும்போது வருதுங்கிறதுனாலதான் நான் அதை சஸ்பெக்ட் பண்றேன். அந்த சரிங்க. நரம்பு அங்க அடிப்பட்டு. ஆ. வாழ்வு. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. அடுத்த அன்பராக ஸ்ரீதரன் கோவிந்தாஸ், நீங்க பேசலாம் ஐயா, உங்களுக்கு அன்வைட் கொடுத்தாச்சு. அம்மா வணக்கம். வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? வாழ்க வளம். கேக்குதுமா, கேக்குதுயா ஐயா. ஐயா மருத்துவர் ஐயா, வாழ்க வளமுடன். உங்களுடைய மருத்துவ குறிப்பு இப்ப நீங்க 160 பேர் பக்கமா கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு 10 பேர்த்துட்டு சொன்னாங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர்த்துக்கு உங்களுடைய மருத்துவ குறிப்பு அறிக்கையெல்லாம் எல்லாத்துக்கும் போய் சேருதுங்க ஐயா. நீங்க ரொம்ப நாளைக்கு நீங்க நல்லா இருக்கணும். நீங்க வாழ்க வளமுடன். எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சந்தேகம் ஐயா. என்னுடைய இடது கையில வந்து இப்ப 1 மாச அளவுல மேல இருந்து கீழே அப்படியே மறுத்து போற மாதிரி இருக்குங்கய்யா. விறுவிறுன்னு இருக்குதுங்க, மறுத்து போற மாதிரி. அது வந்து முதல்ல தோள்படையில் கொஞ்சம் ஆரம்பிச்சது, அப்புறம் 2 நாள் கழிச்சு கொஞ்சம் கீழே வரைக்கும், இப்ப கீழ் விரல் வரைக்கும் வந்துட்டு
மருத்துவமா இருக்கு. அப்படியே ரொம்ப வலிக்கிற மாதிரி வலிக்குது. அப்புறம் கை கை அப்படியே ஒரே மாதிரி வச்சிருக்க முடியல. அப்படியே கையை கொஞ்சம் கொஞ்சம் அசைக்கிறா தான் ஓரளவு நார்மலா இருக்க மாதிரி தெரியுதுங்க. இதுக்கு வந்து 2 டாக்டர்கிட்ட போனாங்க. அவங்க வந்து இந்த சத்து மாத்திரை கொஞ்சம் கொடுத்தாங்க. அது மாதிரி அது 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 இன்னும் கொஞ்சம் சரி ஆகலைங்கய்யா. அது என்ன பண்ணணும்? அவங்க நீ இப்ப அவங்களுக்கு சொன்ன இல்லையா சயாட்டிக்காங்கிற மாதிரி, அவங்களுக்கு வந்து கீழே இருக்கிற இடுப்பு எலும்புல இருந்து வர்ற நரம்பு, உங்களுக்கு கழுத்துல வர்ற அந்த கழுத்துல இருக்கிற வெர்டிபிள் காலத்துல சர்வைக்கல் வெர்டிபிளான்னு சொல்லுவோம். அதுல இடது கைக்கு வர்ற நரம்பு ஏதாவது அடிபட்டதுன்னா இந்த மாதிரி ஜூன் ஆகும். இது ஆன்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எலும்பு டாக்டர் யார்ட்டாவது காமிங்க. அவரு ஏன்னா இடது கையில வலி வந்தா ஒண்ணு இந்த நரம்புல வரணும், இல்லைன்னா ஹார்ட்ல ப்ராப்ளம் இருந்தாலும் வலி வரும். அதனால நமக்கு வந்து ஹார்ட்டை ரூல் அவுட் பண்ணணும். ஹார்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அதே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இந்த ஆன்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸா இருந்தா கழுத்துக்கு வந்து அந்த காலர் போடணும், எக்ஸசைஸ் பண்ணணும். சரிங்க. இப்ப வந்து இந்த எலும்பு டாக்டர் போனாங்கய்யா. அவர் வந்து ஒரு மாத்திரை கொடுத்துட்டு 1 வாரம் கழிச்சிட்டு வர சொன்னார். திரும்ப அதே மாதிரி போனேன். திரும்ப வந்து பார்த்துட்டு எக்ஸ்ரே எடுத்துனாரு. எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு லேசா வந்து எலும்பு கொஞ்சம் தேஞ்ச மாதிரி இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் ஆன்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ். இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு வந்து பாருங்க. திரும்ப வலி இருந்துச்சுன்னு சொன்னா தோள்பட்டையில ஒரு ஊசி ஒண்ணு போடுவோம், ஆபரேஷன் தேட்டர்ல வச்சு ஒரு ஊசி ஒண்ணு போடுவோம், அந்த மாதிரி சொன்னாங்க. அது வந்து இல்ல நம்ம எலும்பு டாக்டர் MS ஆர்த்தோட தான் போனேன் நான். அதாங்க அவர்கிட்ட சொல்லிட்டு பிசியோதெரபிஸ்ட் கிட்ட அவரையே கேட்டு இந்த மாதிரி ஒரு டாக்டர்கிட்ட கேட்டப்போ பிசியோதெரபிக்கு போக சொன்னாங்கன்னு சொல்லுங்க, அவருக்கு புரிஞ்சிடும். ஐயா அவர் ஊசி போடணும்னு சொன்னார் டாக்டர். அந்த ஊசியை விட பிசியோதெரபியில ட்ரை பண்ணுங்க. அதுல கம்மியாகலைன்னா அப்புறம் ஊசி போடலாம். சரிங்க. அது எனக்கு ஏற்கனவே என் ஒய்ஃபுக்கு அந்த மாதிரி போட்டு 2 கையிலும் போடுற மாதிரி ஆச்சு. அப்புறம் பண்ணாங்க. எனக்கு அதை போடலாமா அப்படிங்கிறது ஒரு செகண்ட் ஒப்பீனியன் ஆட்ட டாக்டர்கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு நான் அப்படியே முதல்ல போடுங்கன்னு சொல்ல மாட்டேன். இந்த பிசியோதெரபி அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி மறுபடியும் தாங்க முடியாத வலி இருந்தாதான் இன்ஜெக்ஷன். சரிங்க. அப்ப சரிங்க. என்ன இப்ப பிசியோதெரபிஸ்ட பாக்கட்டுங்களா? அவர் டாக்டர்கிட்டே கேட்டு போங்க. சரிங்க. சரிங்க. இன்னொரு தடவை போய் அவர்கிட்ட கேட்டுக்கிறீங்க. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்த நம்பராக சக்திவேல் ஐயா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாம் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நான் தூத்துக்குடியில இருந்து பேசுறேன். நான் ரெகுலரா எல்லா எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இப்போ வந்து தூத்துக்குடி சார், தூத்துக்குடி. ஆமா. இப்போ எனக்கு வந்து இந்த ஸ்கின் டிசீஸ் அதிகமா இருக்குது. அதனால வெயில் நேரத்துல வெயிலனால எங்கேயுமே போக முடியல. ஈவன் பக்கத்துல உள்ள கடைகளுக்கு கூட என்னால போக முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல்லா நான் ஒயிட் ட்ரெஸ் போட்டு தான் தைக்கிட்டு இருக்கிறேன். பியூர் காட்டன் அந்த மாதிரி ஐட்டங்கள் தான். இப்ப என்னன்னா தேங்காய் தண்ணி அதிகமா குடிக்கலாம் ஐயா. டெய்லிக்கு தேங்காய் தண்ணி குடிச்சு தேங்காய் தண்ணி குடிக்கலாம். தேங்காய் வந்து கடையில பாத்திரத்தை கொடுத்தாச்சுன்னா அவங்க வந்து 10-20 தேங்காயை உடைச்சி வச்சு அதுல தண்ணி கொடுக்குறாங்க. அந்த தண்ணியை வச்சு இந்த ஒரு 11 மணி வாக்குல ஒரு செம்பு நிறைய குடிக்கிறேன். அது குடிச்சா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல கொஞ்சம் வயிற்ற கலக்கி மோசம் நல்ல ஒரு 4-5 ட்ரிப் வச்சு அது பண்றது நல்லதானா என்னன்னு தெரியல எனக்கு. அதனால கேட்கலாம்னு பார்த்தேன். நல்லதுதாங்க. நல்லதான் குடிக்கலாம் ஐயா. குடிக்கலாம். சரி 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 ரைட். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றியா. அடுத்த நண்பராக சங்கர், உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுங்கய்யா, நீங்க பேசலாம். சங்கர் ஐயா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு. வாழ்க ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. எனக்கு சுகர் இருக்கு. அதுக்கு சாப்பாடு முறை என்னன்னு தெரியலையா, எப்படியா சாப்பிடணும் காலையில? இப்ப இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேனே, அதாவது தானியங்களை குறைத்து சரி, பருப்பை அதிகப்படுத்தி காய்கறி கீரைகள் நிறைய சாப்பிடணும். நான்வெஜ் எல்லாம் எடுக்க கூடாது ஐயா? அளவா கொஞ்சமா சாப்பிடலாம். சரி. அந்த குழம்பு இல்லாம கறியா சாப்பிடலாம். ஏன்னா அது புரோட்டீன், உடம்புக்கு நல்லது. அந்த குழம்பு சேர்த்துனாதான் அது ஆயில், காரம், மசாலா எல்லாம் இருக்கும். பல்லையை கெடுத்துரும். அந்த மட்டன் மட்டும் சாப்பிடலாம். மட்டன் மட்டும் சாப்பிடணும். சரியா. மற்றபடி ஒரு நேரம் தான் லஞ்சு சாப்பிடுவேன் சாப்பாடு. மற்ற நேரம்லாம் கேப்பக்குழு சாப்பிடலாம் ஐயா? கேப்பக்குழு சாப்பிட்டா சர்க்கரை ஏறும்.
அப்படியா? ஆ தானியங்கள் ஆ. எது சாப்பிட்டாலும் சர்க்கரை ஏறும். ஆஹா. தானியங்கள் வந்து அரிசி, ம். ராகி ஆ. ராகி தான் கேட்பேன். அதனால ஆமா. தானியங்கள் சாப்பிட்டா சர்க்கரை ஏறும், கேப்பை கூழ் சாப்பிட்டா சர்க்கரை ஏறும், களி சாப்பிட்டா சர்க்கரை ஏறும், ஆ. சப்பாத்தி சாப்பிட்டாலும் சர்க்கரை ஏறும். சரி. அப்போ நைட்டு டிஃபன் எப்படி சாப்பிடுறது யார்? இட்லி சாப்பிடுங்க. இட்லி சாப்பிடலாம். ம், ஆ, சரி. அது 2 காலையிலயும் இட்லி தான். காலையில மார்னிங்ல பிரேக்ஃபாஸ்ட் சப்பாத்தி சாப்பிடலாமா ஐயா? சப்பாத்தி சாப்பிட்டா சர்க்கரை ஏறும். சரி. இட்லி சாப்பிடுங்க. ஆ, காலையில இட்லி சாப்பிட்டுக்கலாம் இல்லையா? ஆ, மத்தியானம் மட்டும் லஞ்ச் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சமா. ஆமா. அதுல களி சாப்பிடலாம், அரிசி சாப்பிடலாம். ஆனா ஆ. அரிசியோ களியோ கம்மி. பருப்பு ஆ. நிறைய இருக்கணும், காய்கறி கீரை நிறைய இருக்கணும். சரியா. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளம். நான் இவ்வளவு நாள் சப்பாத்தி வாழ்க தான் நைட் வளமுடன் ஐயா. சாப்பிட்டுட்டே இருப்பேன். ம். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நன்றி வாழ்க ஐயா. வளம். வாழ்க வளம். மிக்க நன்றி ஐயா. அடுத்து வந்து சசிகலா, நீங்க பேசலாமா? சசிகலாமா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வாழ்க வளம். வளமுடன். கிரியேட்டின் லெவல் குறைக்கிறதுக்கு மில்லட்ஸ் புரோட்டீன் எடுக்க வேணாம் அப்படிங்கிறாங்க. ஆமா ஆமா. புரோட்டீன் சாப்பிட்டா கிரியேட்டின் ஜாஸ்தி ஆகும். ஆஹா. அவங்களுக்கு இது மாதிரி மில்லட்ஸ் எடுக்க கூடாதுன்றாங்க. அப்ப ரைஸ் எடுக்கலாமாங்க ஐயா அவங்களுக்கு? ரைஸ் வந்து கம்மியா சாப்பிடணுமா? சரிங்க. அதாவது கிரியேட்டின் இருக்கிறவங்க வந்து லிவர் கிட்னி ஃபெயிலியர்னு வச்சுக்கோங்கம்மா. ம் ம் அதனால எல்லாமே கம்மி பண்ணணும். அவங்க நார்மல் மனிதர்கள் இல்ல, ஒரு டாக்டருடைய சூப்பர்விஷன்ல தான் இருக்கணும். ம் ம் சரிங்க. கிரியேட்டின் அதான் இன்னும் கொஞ்ச நாள் புரோட்டீன். போனா கம்ப்ளீட்டா கிட்னி போயிடும். ம் அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ம் அதுக்கு இது மெடிசன் எடுக்கிறாங்க. ஆனாலும் நமக்கு சாப்பாட்டு முறையில இல்ல, என்ன நான் இப்ப உங்களுக்கு டைரக்டா எதுவுமே சொல்ல விரும்பல. ஏன்னா இது சீரியஸான கண்டிஷன். ஏனோ தானான்னு இருக்க முடியாது. உங்க டாக்டரே கேட்டு கேட்டு அவங்க வந்து எப்படி ஃபிளக்சுவேட் ஆகுதுன்னு பார்த்து பார்த்து சொல்லுவாங்க. அதனால அவர் டாக்டர் நெஃப்ராலஜிஸ்ட பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. நெஃப்ராலஜிஸ்டோட டயட்டீஷியன் தான் அவங்க தான் சொல்றாங்க. இது அதான் வந்து அவங்க என்ன சொல்றாங்களோ புரோட்டீன். ஃபாலோ பண்ணிக்கங்க. ம். ஓகே, தேங்க்யூ டாக்டர். வாழ்க வளம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. அடுத்த அன்பராக பிரேமா பால்ராஜ், நீங்க பேசலாமா? உங்களுக்கு அன்மைட் கொடுத்தாச்சு. ஐயா அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வாழ்க வளமுடன்மா. வளம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளம். ஐயா சொல்லுங்கம்மா. உங்க உரையை நான் வந்து எல்லா மாசமும் கேட்டுட்டு தான் ஐயா இருக்கிறேன். எங்களுக்கு சொல்லுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க ஐயா. எனக்கு ஒரு சின்ன கொஸ்டின் ஐயா. நான் வந்து எக்ஸசைஸ் தவம் எல்லாம் பண்றேங்க ஐயா. வீட்டுல சமைக்கும் போது ஏதாவது வேலை ஒரு பாத்திரங்கத்துல செய்யும்போது தவம் செய்யும்போது சுண்டு விரல் மட்டும் அப்படியே மடங்கிக்குதுங்க ஐயா. அப்படியே இழுத்த மாதிரி அப்படியே கட்டை விரல் கிட்ட அப்படியே இழுத்துக்கிட்டே வந்துடுதுங்க ஐயா. அது கிராம்ப். அது கிராம்புக்கு தான் அந்த மக்னீசியம், விட்டமின் டி, கால்சியம் எல்லாமே வந்து சப்ளிமெண்டா சாப்பிட்டா நல்லது. சரிங்க ஐயா. விரல் இழுத்துக்கும். ஆமாங்க ஐயா. அப்படியே சுண்டு விரல் மட்டும் அப்படியே இழுத்துக்குதுங்க ஐயா. ஒரு சோத்து சிலர் கையில கால் பிச்சு விரல், அதாம்மா, ஒரு சிலர் கால் விரல் இழுக்கும், ஒரு சிலருக்கு கண்டைக்கால் இழுத்துக்கும். அதான் சார். இப்ப வெஜிடபிள் எல்லாம் பிடிச்சிட்டு இப்ப கட் பண்றேன் இல்லைங்க ஐயா. அப்ப வந்து அப்படியே ஆமா இழுத்துக்குதுங்க ஆமா. ஐயா. திரும்பி கஷ்டமா இதுக்கு இருக்கும். என்னங்க ஐயா கொஞ்சம் செய்யறது? அந்த இடத்துக்கு கொஞ்சம் சுடுதண்ணில் கை விட்டீங்கன்னாக்கா ரொம்ப சூடுல வார்ம் சரிங்க வாட்டர் ஐயா. விட்டீங்கன்னா கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும். ஏன்னா அதில் விட்டீங்கன்னாக்கா பிளட் டைலட்டேஷன் ஆகும், பிளட் சப்ளை இம்ப்ரூவ் ஆகும், கிராம்ப்ஸ் கம்மியாகும். சரிங்க ஐயா. நன்றிங்க வாழ்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிமா. ஐயா நிறைவு பண்ணிக்கலாங்களா? எல்லாரும் நிறைவு கேள்வி பண்ணிக்கலாமா? கேட்கிறாங்க. அம்மா உங்களுக்கு என்னுடைய நன்றி. எதுக்குங்கய்யா? ஆனா நடத்தி கொடுத்தீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இல்லையா, இன்னைக்கு வாழ்க எங்களுக்கு வளம். நிறைய பயனுள்ள தகவல் கிடைச்சது. அதாவது உணவே மருந்துங்கிறதுக்கு நீங்க நிறைய விஷயம், நாங்க தெரியாத விஷயம்லாம் இன்னைக்கு நிறைய கொடுத்தீங்க. நிறைய பேருக்கு இது பயனுள்ள தகவலா தான் போயிருக்கும். ஆமாம்மா, ஏன்னா இது நிறைய ரொம்ப தேவை, ஒருத்தருக்கும் ஆமா, தேவை நிறைய பேர் இன்னைக்கு இது. சிறுதானியங்கள் நிறைய யூஸ் பண்றாங்க. அது இன்னைக்கு ஒரு விழிப்பு கிடைச்சது. சுகர் இருக்கவங்க எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. சுகர் இருக்கிறவங்க தான் சாப்பிடக்கூடாது, மத்தவங்க எல்லாம் சாப்பிடணும். ஆமாங்கய்யா. அது நாட்டுக்கு நல்லது. உம் சரிங்கய்யா. மிக்க நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின்
நாட்டத்தே சிறக்க